எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து டிரைவிங். ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு. டிரைவராக இருந்தபோது ஒரு டிரைவர் ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். நான் ஆக்டர் ஆகும்போது எனக்கு என்ன ஒரு கேரக்டர் ரோல் பண்ணால் போதும், நான் நல்ல ஆக்டராக இருக்கணுங்கிறது தான் இப்போ வரையும் இருக்காது. ஆனால் ஹீரோங்கிறது அது கிடச்ச நான் நினைக்கவே இல்லை, அதுவாக நடந்தது. வெரி குட் ஆக்டர், உங்கள் படங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். நான் வந்து பயங்கரமாக சாதிச்சிட்டேங்கிற ஒரு ஆசை. ஓடிடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதா சார்? ஓடிடி ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு முழுமையாக ஹெல்ப் பண்ணணும்னா கிடையாது இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு தோளில் கை போடுற அளவுக்கு ஓடிடி ஹெல்ப் பண்ணும். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதுக்கு வந்து தியேட்டரில் ஓடணும். நமக்கு தோணும். இப்போ நம்ம ஒரு ஹிட் அடிக்கிறது இல்லை, படம் நல்ல ஹிட் அடிச்சிருக்கு, நான் பார்ப்பேன் அந்த படத்துக்கு நம்ம படத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு. கண்டிப்பாக அதை விட பெட்ரு படம் தான் என்னோடய படம், அதில் மாற்றமே இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பயங்கர ஹிட் அடித்த படங்களை விட என்னுடைய படம் ரொம்ப எல்லா விதத்துலையும் பூர்த்தி பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும். எங்கே அப்படின்னா இங்கே பப்ளிசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நல்ல ஆக்டர்னு சொல்கிற எல்லாருமே கூத்துப்பட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க இல்லை? விஜய் சேதுபதியிலேருந்து நீங்கள், விமல், எல்லாருமே. அது என்ன சார் மேஜிக்? இந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் பண்ணுறதுனால தான் வருது இல்லை? அங்கேருந்து தான் இங்கே அவ்வளோ ஆக்டர் இருக்காங்க, வந்து 4 பேர் தானே. அதனால் இதுதான் சொல்ல இல்லை. ஆனால் அங்கேயும் அதே நேரம் அங்கேயும் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க. அங்கே இருந்த ஒரு ட்ரைனிங் தான் கண்டிப்பாக எனக்கு அதுக்கு முன்னாடி நடிப்பை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கும். வெல்கம் டு டூ மெனி ஐடியாஸ் சிண்ட்ரோம். அண்டர் ரேட்டட் ஆக்டர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டால் கண்டிப்பாக இவர் பேர் கண்டிப்பாக வரும். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு பேர் வித்தார்த்தன் வந்திருக்குல்ல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உண்மையான பேர் என்ன? ஆக்சுவலாக வெங்கட சுப்பிரமணியன் இதுதான் ஒரிஜினல் நேம். ஆனால் வீட்டில் கூப்பிட்றது ரமேஷ். அப்புறம் கூத்துப்பட்டில் எல்லாருக்கும் ரமேஷ். நான் பெரிய ரமேஷ், விமல் வந்து சின்ன ரமேஷ். நான் மினி அவனுக்கு. அப்படி தான் இருந்தது. படம் ஹீரோ ஆனவுடனே ரமேஷ்னு ஆல்ரெடி ஒரு ஆக்டர் இருக்கார், ஜித்தன் ரமேஷ். அது முன்னாடி அது மாதிரி ரமேஷ் அரவிந்த் இருக்கார். அப்போ ரமேஷ்னு வச்சா மாற்றணும் அப்படின்னு பிளான். அப்போது ப்ரொடியூசர் வந்து சொன்னாங்க எதாவது பாருங்கள் அப்படின்னு. நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க வந்து ஒரு 3 பேர் கொடுத்தாங்க. அது முதல் பேர் வந்து விமல். அப்போ நான் விமல் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டேன். அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். 2 பேரும் ஒரே டயத்தில் தான். என்னங்க பேர் சூஸ் பண்ணிட்டீங்களா? அவனுக்கு வந்து ஜிப்ரானுடைய அப்பா தான் அவனுக்கு பேர் வச்சாங்க. மியூசிக் அவங்க அப்பா தான் பேர் வச்சாங்க. நான் சொன்னேன் அவன்கிட்ட, ஆமாண்டா அப்போ தான் பார்த்துட்டு வரேன், என்ன பேருங்க அப்படின்னா, விமல். ஏங்க நான் தாங்க பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா. அந்த பேர் எனக்கு சரி வச்சுக்க. எனக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க, விமல், விதார்த், விபின் அப்படின்னு இருந்துச்சு. நான் விதார்த் அடுத்த ஆப்ஷன் விதார்த் அப்படின்னு வச்சேன். அப்புறம் அந்த விதார்த்னு பார்க்கும்போது விமல் ஏன் பிடிச்சதுன்னா கமல் சார் பிடிக்கும், அதனால விமல் அப்படின்னு அப்படிலாம் இல்லை, ஆனால் பிடிக்கும் அதனால விமல் அப்படின்னு ஒன்று பிளான் இருந்தது. அப்புறம் அடுத்த பேர் பார்க்கும்போது விதார்த் அப்படிங்கும்போது அது வந்து வித்தைகள் கற்றவன் அப்படின்னு ஒரு இருந்தது. நைஸ், நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வச்சுட்டீங்க. சூப்பர். நான் அண்டர் ரேட்டட் ஆக்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணல, அது உங்களுக்கு கோவம் வருமா? இல்லை, எனக்கு வந்து ஒரு விஷயம் இருந்தது. என்னன்னா, நம்ம பண்ணுற விஷயங்கள் மக்களை போய் சேர்றது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறது என்னோட கேள்வி இல்லாமல் இருந்தது. எத்தனை பேர் அதை பார்த்தாங்கங்கிறது இல்லாமல். இப்போது என்னுடைய படங்கள் பார்க்குறது இது எங்கே அப்படின்னா, இப்போ வந்து டிவிலே ஓடிடியிலே பார்க்கும்போது அதோடைய பார்க்குறவுடைய மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் தியேட்டரில் பார்க்கும்போது தான் அது அது ஒரு பெருசாக வருமானமாகவும் பெருசாகவும் இருக்கும். ஏன்னா அதுதான் பணமாக வருது. அப்போது நீங்கள் உங்கள் படங்கள் தியேட்டரில் கம்மியாக போகும்போது உங்களுடைய பிஸ்னஸ் லெவல் கம்மியாகுது. அப்போ அதனால் உங்கள் படங்கள் வந்து பிஸ்னஸாக கம்மியாக இருக்கையில் நீங்கள் வந்து அந்த பேலன்ஸ் பார்க்குறேன் அண்டர் ரேட்டட் ஆக்டர்னு. நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா, என்னை பார்த்த மக்கள் 100 பேர் பார்த்துருக்காங்கன்னா அது எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்கல, நான் அதில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். மித்தவங்க பார்க்கல, நீங்கள் எங்கேயோ அவங்க ஒரு குறிக்கோள் வச்சு நீங்கள் இங்கே போயிருக்கலாம் அங்கே போயிருக்கலான்னு ஒரு அளவுகோல் பார்க்குறாங்க. நான் அப்படி இல்லை, நான் இங்கே இருக்கிறதே பெருசுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து டிரைவிங். ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு.
டிரைவராக இருந்தபோது ஒரு டிரைவர் ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். நான் ஆக்டர் ஆகும்போது எனக்கு என்ன ஒரு கேரக்டர் ரோல் பண்ணால் போதும், நான் நல்ல ஆக்டராக இருக்கணுங்கிறது தான் இப்போ வரையும் இருக்காது. ஆனால் ஹீரோங்கிறது அது கிடைச்ச நான் நினைக்கவே இல்லை, அதுவாக நடந்தது. அப்போ இன்னைக்கு இப்படி ஒரு பொசிஷன் இருக்குல்ல, நீங்கள் உலகம் முழுக்க நான் சந்திக்கிற அத்தனை தமிழர்களும் வந்து வெரி குட் ஆக்டர், உங்கள் படங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. நான் பயங்கரமாக சாதிச்சிட்டேங்கிற ஒரு ஆசை அது. நான் இன்னும் அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணி இருந்தால் நான் நினைக்கலாம். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வந்து அந்த கம்பேரிசனே வந்ததே இல்லையா சார்? இல்லை, எனக்கு இப்போ நான் ஆக்சுவலி நான் எப்படி பார்க்குறேன்னா, யாராவது சொல்லும்போது தோணும். நான் இப்போ என்ன முற்றும் திறந்த முனிவர் இல்லை, யாராவது சொல்லல டக்குன்னு ஒன்று தோணும். ஆனால் எனக்குள்ளே ஒன்று கேட்டுப்பேன், நீ பாருடா, என் அம்மா என் கூட பிறந்தவங்க 5 பேர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அது பணமாகவும் இருக்கலாம், புகழாகவும் இருக்கலாம், அறிவாகவும் இருக்கலாம். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஒரு 5 பேருக்குமே இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ நீங்கள் மித்தவங்களோட எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அதனால வந்து லைஃப் வந்து என் லைஃப் இதை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி நான் அந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு கிடைச்ச லைஃப்பை நான் வாழாமல் போயிடுவேனான்னு ஒரு ஒரு பயமும் இருக்குது. அதனால் எனக்கு கிடைச்சதுல திருப்தியாக வாழ்கிறேன். அதுக்காக வந்து எனக்கு இது போதுமே, நான் முயற்சி பண்ணாமல் இல்லை. நான் ஒரு முயற்சி பண்ணோம்னா நான் போய் வாய்ப்புகள்னு சொல்லலை, எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எவ்வளோ அழகாக பயன்படுத்திக்க முடியும், அது அந்த கதைக்குள்ளே பயன்படுத்த அது இருக்குது. அதனால் எனக்கு அது உங்க பெஸ்ட் கொடுக்கணும்னு மட்டும் நினைக்கிறீங்க. கொடுக்கலாம் நினச்சிட்டே இருக்கேன். கொடுத்தேனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது போயிட்டே இருக்கும். நான் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு இவ்வளவு 16 வருடமாக நான் ஹீரோவாகி 16 வருஷம் ஆகுது. ஹீரோவா இல்லை, ஆக்டராகி 16 வருடமாக இன்னும் நான் மக்கள் மனசுக்குள்ளே இருக்கேன். இன்னும் எனக்கு படங்கள் வருதுல்ல, அப்போ ஏதோ கரெக்டாக தான் போயிட்டு கண்டிப்பாக ஒரு திருப்தி வந்துருச்சு. கண்டிப்பாக. இப்போ எனக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னு அந்த மாஸ் ஹீரோ பேர் சொல்கிறாங்களே, அதில் நம்ம பேர் வரலையே அப்படின்னு நினைக்காது, எங்கே இருக்கீங்களா? எனக்கு ஆக்சுவலி அது இல்லை. என்னை வந்து வெளிநாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே வந்து நிறைய கேட்டிருப்பாங்க, நீங்கள் படம் நடிச்சிருக்கீங்களா, என்ன படம் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் செய்வாங்க. அவங்க சொல்ல, ஓ அப்படியா, அந்த படம் நான் பார்க்கல, ஆமாங்க அதை பார்த்தேன் அப்படிம்பாங்க. இதில் வந்து எனக்கு தெரியலேன்னு சொல்கிறதுல எனக்கு வருத்தமே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு தெரியலேன்னு சொல்கிறதுல எனக்கு சுவாரஸ்யமும் இருக்குது. என்ன அப்படின்னா, பரவாயில்ல, நம்ம அந்த கதாபாத்திரமாக அவங்க மனசுக்குள்ளே இருந்திருக்கோம், விதார்த்துங்கிற ஆள் தெரியலேங்கிறது. அதனால் எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லைல்ல. எனக்கு எங்கே ஒரு ரொம்ப அழுத்தமாக அப்படின்னு ஒரு விஷயம் தோணுன்னா, நான் செய்த வேலை அவங்களுக்கு பிடிக்கலைங்கிற போது கொஞ்சம் அப்படின்னு ஒன்று தோணும். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அது நல்லா இல்லைன்னு சொல்லல, அவங்களுக்கு ஹேர்ட் ஆகத்தானே ஆகும். அது ஹேர்ட் ஆகிறத விட இது நல்லா கொடுக்கணும்னு தோண வைக்கணும் இல்லை. அது மாதிரி குறைகள் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்காக வேலை செய்வேன், அவ்வளோதான் இருக்கும். தவிர மற்றபடி இல்லை. ஒரு கதை கேட்டுட்டு ஒரு ரோல் நடிச்சுட்டு இப்போ வேறு இது சூப்பராக பண்ணிட்டேன், இது அப்படியே என் லைஃபே வெறுப்பு போட்டுரும், நானும் அந்த மாஸ் லிஸ்ட்டில் வந்துடும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒன்று பண்ணி அந்த மாதிரி அது அவ்வளோவா போகல, அது கொஞ்சம் லைட்டாக வருத்தம் தான் அப்போ இருந்தது. இப்போ கூட பரவாயில்ல, மாற்றிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, எனக்கு ஆக்சுவலி நான் உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து அப்படி சொல்கிறதுனால வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்கிற கதை இல்லை. உண்மையிலேயே வந்து ஒரு படம் ஓடாதது சத்தியமாக என்ன பாதித்ததில்லை. ஒரு படம் ஹிட் ஆனதும் என்னை வந்து தூக்கி போட்டதில்லை. இப்போ இருக்கப்பட்டு பயங்கர ஹிட்டு தான். அது என்னை உடனே டக்குன்னு போய் நான் அடுத்த எனக்கு அவ்வளோ படம் வந்துச்சு, இந்த படம் வந்துச்சு, இந்த படத்துக்கு இந்த சம்பளம் அப்படிலாம் எனக்கு இருந்ததே இல்லை. ஓடாத போது என் மனநிலை என்னவாக இருந்ததோ, ஹிட் அடித்த போதும் அந்த மனநிலை தான் இருக்குது. அது எனக்கு ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் எங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுன்னா, அந்த அந்த நான் பண்ண படத்தோட இயக்குனர் ரொம்ப பிரில்லியண்டான இயக்குனராக இருப்பார். அவருக்கு அடுத்து ஒன்று கிடைக்கணுமேங்கிற ஒரு வேலை. நம்ம வந்து ஒரு 4 படம் பண்ணுவோம், இந்த படம் நல்லா நடிச்சிருக்கா, அந்த படம் நல்லா நடிச்சிருக்காருப்பா, அடுத்த படம் கிடைக்கும். ஆனால் அந்த இயக்குனர் இருக்கார்ல, அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்க லைஃப் ஒன்று இருக்குல்ல, நான் பார்க்குற என் கூட இயக்குனர் இருக்கு, அவங்க நம்மளை தாண்டி போனால் தான் சந்தோஷம். ஆனால் அப்படி தான் டச்வுட் நிறைய இயக்குனர்கள் வந்து
என் கூட ஃபஸ்ட்டு படம் பண்ணி அவங்க இன்றைக்கி பெரிய இயக்குனர்களாக இருக்காங்க. அது சந்தோஷம். சில இயக்குனர்கள் நல்ல திறமைசாலியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அடுத்து கிடைக்காம இருக்கும். அது எனக்கு வந்து வருத்தமாக இருக்கும். அதனால படம் ஓடணும்னு தோணும். இன்னொன்று, என்னை வைத்து படம் பண்ணுற யாரும் பெரிய முதலாளிகள் கிடையாது. எல்லாம் சிறிய முதலாளிகள். ரொம்ப அவங்க ஆசைப்பட்டு படம் பண்ண வந்திருக்காங்க. அவங்களுக்கு காசு போய் சேரணும்னு ஒரு அக்கறை இருக்குது. எனக்கு அட்வான்ஸ் தொகை கொடுக்கும்போது ஒரு பென்ஸ் காரில் வந்துட்டு அடுத்து ஒரு பைக்கிலேயோ ஆட்டோலையோ போகிறதுல எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? அந்த குடும்பத்தோடு நம்ம அந்த படங்க மீட் பண்ணையில் அந்த குடும்பத்தோடு நம்ம நிறையா அவங்க வீட்டில் அவங்க பசங்களோடையோ அவங்க அண்ணன் தம்பிகளோடையோ நம்ம ரொம்ப உறவாக பேசியிருப்போம், பழகிருப்போம், வீட்டில் சாப்பிட்ருப்போம். ஒரு வருஷம் ஆமாம். அப்படி இருக்கையில் அந்த குடும்பம் அடுத்த ட்ரிப்பு நான் எந்த நோக்கத்தோட வீட்டுக்குள்ளே போய் பார்க்க முடியும்? அது எனக்கு வலிக்கும். வந்து அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வலிக்கும். ஆனால் ஆக்சுவலாக உண்மை சொல்லப்போனால் நான் படம் பண்ண ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 50 படம் வந்திருக்கு. அப்போ 50மே ஆல்மோஸ்ட் 50மே புது தயாரிப்பாளர் தான். ஒரு படம் பண்ண ப்ரொடியூசர் கூட 1-2 தான் பண்ணியிருக்கேன். அத்தனை பேரும் என் கூட இன்னைக்கு டச்சில் இருக்காங்கல்ல. நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன, அவங்க போட்ட ஒரு மூலதனம் அவங்களுக்கு வரணுங்கிறது தான் எனக்கு. அது வந்து எனக்கு ஒரு கான்சியஸாக கொஞ்சம் வருத்தம் இருக்கும். மித்தபடி வந்து ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, எனக்கு இந்த படம் வச்சு எனக்கு லைஃப் வரணுமே, அது அப்படிலாம் எனக்கு. அது எப்படி சார் வந்துச்சு அந்த மெச்சூரிட்டி? ஒருவேளை நீங்கள் அந்த கூத்துப்பற்றையிலேருந்து வந்ததுனால நடிப்பு கலை அப்படி போயிட்டீங்களா, இல்லை எப்பவுமே நீங்கள் அந்த மாதிரி? இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக இன்னொன்றும் தோணுது. நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மக்கள் இருக்காங்க இல்லையா, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே ரொம்ப சராசரியான வாழ்க்கை வாழ்கிறவங்க. அதனால எனக்கு அதிக ஆசை இல்லை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுங்களா? என்னென்னா, நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற நபர்கள் எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புள். நானும் அந்த இடத்துல தான் இருக்கேன். ஒருவேளை நான் மிகப்பெரிய நான் பழகிற நிறைய பணக்காரர்கள் தெரியும், எல்லாருமே கொஞ்சம் அதான் அவங்களோட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறது. நான் வந்து ஷூட் இல்லைன்னா நான் டெய்லி பேசுகிறது, பழகிறது, வீட்டுக்கு போகிறது, ஒருத்தர் வீட்டுக்கு போகிறது வர்றது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிடில் கிளாஸ். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக சென்னையில் இருந்தால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம். திடீர்னு என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம், என் குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம், என் கூட ஜிம் இந்த மாதிரி வீடு எல்லாருமே மிடில் கிளாஸ். யாரும் வந்து ஹியூஜ் அப்படி ஒருத்தர் இல்லை. ஒருவேளை நான் வந்து பெரிய ஆட்களோடலாம் பழகி இருந்தால் மாறலாமான்னு தெரியாது நமக்கு. சார் நமக்கு இது வாங்கணுமே, அது பண்ணணுமே அப்படிலாம் தோணலாம். என்னுடைய பழக்க வழக்கமே அவ்வளோதான் இருக்குது. அதனால் அதுவே வந்து ஒரு மாதிரி இதை நான் யோசிக்கிறேன். நான் என்னன்னா, உங்களை சுவாரஸ்யமாக உங்கள்கிட்ட நான் சொல்லணுமா, இல்லை ஐயோ இவ்வளோ அப்படின்னு இல்லை. நீங்கள் சொல்லும்போது ஏன் எனக்கு அது தோணலைங்க, இல்லை இதெல்லாம் காரணமாக இருக்கலாமா அப்படின்னு என்னை யோசிக்கிறேன். அவ்வளோதான். எப்பயோ ஒரு முறை வெளியே போய் பார்த்துட்டு வர்றதுக்கும் நம்ம கூட இருக்கவங்க மாதிரியே வாழறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. எப்பயோ போகும்போதெல்லாம் வந்து வா நல்லா இருக்குல்ல அப்படின்னு அதைத்தான் ரசிக்க முடியல. இது வாங்கணுங்கிறது இல்லை. அது ரெகுலராக போயிருந்தா இப்படியே நம்ம வாங்கணும்னு ஒரு ஐடியாவெல்லாம் தோணலாம். நம்ம இன்னொருத்தர் வந்து ஒரு கோவிலுக்கெல்லாம் அதை ரசிக்கலாம், நம்ம ரசிச்சிருப்போம், அவ்வளோதான் தோணுது எனக்கு. அந்த மாதிரி வந்து நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அதுக்கு வந்து நம்ம இப்படி படங்கள் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு தோணலை. எனக்கு இது ஆக்சுவலாக அதை விட பெரிய ஒரு சந்தோஷம், அது வந்து பயங்கரமாக தோன்றது என்னென்னா, நான் சந்திக்கிற அத்தனை பேரும், அதுவும் குறிப்பிட்ட நிறைய ஃபேமிலி பெண்கள் எல்லாருமே என்னென்னா, உங்களுடைய படங்கள் சரிங்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற படங்கள் இப்படியே பண்ணுங்கள், நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க என் மேலே வந்து அந்த அன்பு செலுத்தும் போது இல்லை, அது நீங்கள் பல கோடிக்கு விட அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அவ்வளோ கோடி வச்சுருந்தா கூட நம்ம சந்தோஷம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது நான் பார்க்குற அத்தனை பேரும் என் படத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல, அதை விட என்ன வேணும்? நீங்கள் பண்ண ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நான் ஒன்றே ஒன்று என்ன இருக்குன்னா, எனக்கு வருத்தம் எங்கே வரும் அப்படின்னா, அந்த படத்தோட இயக்குனருக்கு ஒரு பெரிய லைஃப் தொடங்கணும், இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த தயாரிப்பாளர் அவர் இப்படியான படங்கள் பண்ண முடியும். அது வந்து எனக்கு எப்போதுமே தோணும். நீங்கள் எப்படியோ என் படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன நீங்கள் வந்து
பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பெரிய அந்த இடத்துல வைக்கலாம். நான் என் தயாரிப்பாளர் செய்த ஒரு பணத்திற்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் லாபமாவது வரத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக 100% இப்படியான படங்கள் நான் பண்ண முடியும். ஒரு வகையில் இப்படியெல்லாம் படம் பண்ணி போகலைன்னா என்ன ஆகும், எனக்கு வந்து வேறு எந்த படம் வருதோ நானும் வாழணுங்கிறதுக்காக வேறு ஒரு படத்தை பண்ணுற மாதிரி போயிடும். அப்போது இந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன சார் பண்ணணும்? நல்ல படம் தியேட்டரில் நல்லா ஓடினா போதும், மக்கள் பார்க்கணும். அது வீட்லயே பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா பத்தாது, அது தியேட்டர் வந்து பார்த்தா தான் சந்தோஷம். ஓடிடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதா சார்? ஓடிடி ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு முழுமையாக ஹெல்ப் பண்ணணும்னா கிடையாதுல்ல. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு தோளில் கை போடுற அளவுக்கு ஓடிடி ஹெல்ப் பண்ணும். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வராது. அதுக்கு வந்து தியேட்டரில் ஓடணும். நீங்கள் ஓடிடியே எப்போ நடக்கும்னா தியேட்டரில் ஹிட் அடித்தா தான் ஓடிடியில் நல்ல வருமானம். அப்போ தியேட்டரில் வந்து ஏதோ வந்துச்சு ஒரு வாரம் ஓடிச்சு அப்படின்னா ஆகாது. அங்கே மிஸ் பண்ணிட்டோன்னு தான் இங்கே வந்து பார்க்குறாங்க. ஆமாம். அப்போ பிரேக் ஈவன் தான் பண்ணும் படம். பிரேக் ஈவன் பண்ணுறதே கஷ்டப்படும்ல. அப்போது தியேட்டரில் ஓடணும். தியேட்டரில் ஓடுறதுக்கு இங்கே எங்கே இருக்குன்னா நமக்கு தோணும். இப்போ நம்ம ஒரு ஹிட் அடிக்குதுல்ல படம், நல்ல ஹிட் அடிச்சிருக்கு, நான் பார்ப்பேன் அந்த படத்துக்கு நம்ம படத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு. கண்டிப்பாக அதை விட பெட்ரு படம் தான் என்னோடய படம், அதில் மாற்றமே இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பயங்கர ஹிட் அடித்த படங்களை விட என்னுடைய படம் ரொம்ப எல்லா விதத்துலையும் பூர்த்தி பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும். எங்கே அப்படின்னா இங்கே பப்ளிசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயம், அது எங்கள் சைட்லேருந்து தவறுது அப்படிங்கிற மட்டும் எனக்கு தோணும். அப்புறம் இவங்களும் வந்து படம் பண்ண வந்துட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு படம் பண்ணிடுவாங்க. ப்ரமோஷன் மார்க்கெட்டிங்க்கு இருக்காது. இதெல்லாம் தோணும். நான் ஒரு கமிட்மெண்ட் சார், நம்ம படம் பண்ணுறதை விட தாண்டி இப்போ பயங்கர மார்க்கெட்டிங் பண்ணால் தான் படத்துக்கு என்ன செலவு பண்ணுறோமோ அந்த செலவு மார்க்கெட்டிங் பண்ணால் தான் பணமே எடுக்கும். இல்லை பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. கிட்டக்கு ஒரு இல்லை பாவம் அவங்களுக்கும் நெருக்கடியாக இருக்கும். சரி எப்படியா பண்ணிடலாம், ஓடிடும், மக்கள் நம்பிக்கை கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை தான் இன்னும் ஓட வச்சுட்டு இருக்கு. எப்படி இப்போ மார்க்கெட்டிங்னா இப்போ இந்த மாதிரி இன்டர்வியூஸ் நிறைய கொடுக்குறாங்கல்ல. இப்போ ஒரு படம் வருதுன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணால் அந்த படத்தில் இருக்கவங்க எல்லாரும் லைனாக எல்லா சேனலுக்கும் கொடுக்குறாங்க. அது ஹெல்ப் பண்ணுதா சார்? பண்ணுங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம். ஏன்னா ஆக்சுவலாக நான் இதுவரையும் வந்து எந்த இன்டர்வியூவும் நான் வந்து தவிர்த்ததில்லை. அது சின்ன சேனல் பெரிய சேனல் அப்படின்னு தவிர்த்தது கிடையாது. நான் யார் கேட்டாலும் படத்துக்கு சம்மந்தமாக இருக்குன்னா ஓகே, அந்த படத்துக்கு அது மூலமாக படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, நம்ம ஏன் அப்படி தவிர்க்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் ஒன்று கொடுத்துருவேன். சரி, அந்த மார்க்கெட்டிங்கிறது வந்து இப்போ நீங்களே கூத்துப்பட்டிலே நிறைய பேர் இருக்கீங்க, நீங்களே மாற்றி மாற்றி ஒரு கேமியோ பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஆனால் உங்கள் படங்கள் அந்த மாதிரி பெருசாக பண்ண முடியாது, எனக்கு ஸ்டோரி ஓரியன்டாக இல்லை என் படத்தில் அப்படின்னதில்ல. ஆனால் ஐடியா இருக்கும் எனக்கு. நான் யார்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டேன். ஆனால் நான் வந்து பண்ணியிருக்கேன். படம் கேட்கும்போது சாந்தோனு படத்தில் எல்லோரும் கேட்கும்போது ஒரு சாங்கில் வந்துட்டு போனோம். அப்புறம் வந்து விமல் படத்தை ஜன்னலோரம் பண்ணோம். இந்த இவர் அன்பரிப்பு அந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணேன். நான் பண்ணுறேன், கதை பிடிச்சா நான் அது பண்ணுறேன், இல்லைன்னா நான் பண்ணுறது அவசியமா அப்படின்னு. இப்போ பிரபு சாலமன் சாருடைய படத்தில் பண்ணியிருக்கேன். ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த கேமியோவே எனக்கு தெரிஞ்சு கேமியோ பண்ணதில்ல. ஒருத்தர் வந்து கேமியோ பண்ணுறாரு. ஏன் பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப வேண்டப்பட்டவங்கப்பா அப்படின்னு பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவங்களுக்காக நம்ம பண்ணணும்னு பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் சரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, இது ஒன்று தவிர்க்க முடியாது, இப்படி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். இந்த கேமியோ பண்ணும்போது எங்கள் இயக்குனர் வந்து கூப்பிட்டாரு, ரமேஷ் இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது, நீ பண்ணால் நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக சொன்னேன், நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னால் என்ன எனக்கு வேணும், நான் வரேன் சார் அவ்வளோதான் பண்ணேன். இல்லை உனக்கு உன்னை நீ வந்து உன்னை வேஸ்ட் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் நீங்கள் உங்கள் படம் மூலமாக வந்தது தான் என் லைஃபு, அதுனா கண்டிப்பாக பண்ணேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது வாங்க அப்படின்னு. அது ஒரு சீன் தான். ஆனால் நான் அந்த படம் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வருமானு எனக்கு தெரியல. என்னென்னா படம் ரிலீஸ் ஆனப்பறம் அந்த ரோல் ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருக்கும். எப்படி என்னென்னா இல்லை எனக்கு அவர் கேட்டார் பண்ண லைஃப் மாற்றிச்சு.
ஆனால் ஆக்சுவலாக நான் இப்போ சொல்கிறேன், இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. அது என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடும்னு நம்புகிறேன். அப்படியா? அது வந்து நான் டப்பிங் போகும்போது அந்த ரோல் டப் பண்ணையில் அதை எடுத்த ஒரு நாள் தான் நடித்தேன். அதை போட்டு காட்டினாங்க. சார் போகலான்னு இப்போ ஒரு தடவை பார்த்துருந்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. நான் கதறிட்டேன்னா எனக்கு வார்த்தை உள்ள இப்பயும் உங்கள் கண்ணு கலங்குது. அது ரொம்ப ஒரு மாதிரி வாயெல்லாம் கோல்டிடுச்சு. அவர் எனக்கு வந்து ஒரு பயங்கர சேஞ்சிங்காக இருக்கும்னு மட்டும் தோணுது. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பயங்கரமாக ஒரு பேசப்படும். அந்த ரோல் வந்து எல்லாராலையும் பாராட்டப்படும். ஒரு ரொம்ப அற்புதமான படம் அந்த படம். மேம்போ சூப்பர் மூவி. அது மேம்போ ரிலீஸ் ஆகும்போது இதை கட் பண்ணி போடுறோம். கண்டிப்பாக ப்ரொமோஷன் நாங்கள் பண்ணுறோம் சார், மார்க்கெட்டிங் உங்களுக்கு. நீங்கள் நடிச்சிட்டே இருக்கீங்க. டெஃபினட்டாக பயங்கர ஹிட் அடிக்கும். பயங்கர ஹிட். மேம்போனா என்ன? மேம்போனா எனக்கும் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. யோசிச்சு வச்சிருப்பாரு. ஆமாம், அது ஏதோ ரிலேட்டடாக இருக்கும். நான் இதுதான் இருக்குன்னு நான் சொல்கிறத விட அவர் சொன்னது தெரியும். ஏன்னா எனக்கு ஒன்று தோணுது, ஆனால் அதுவான்னு எனக்கு தெரியல. அது தெரியாமல் இருக்கட்டும், அது ஒரு மார்க்கெட்டிங்காக இருக்கும்ல. இப்போ மார்க்கெட்டிங்காக டேலண்டா சார்? எது பேசுதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மார்க்கெட்டிங் டேலண்ட்டு. மார்க்கெட்டிங்கே ஒரு டேலண்ட்டு தான். ஆமாம். அது இல்லை, அதுவே பெரிய டேலண்ட்டுங்க. சும்மா எல்லாம் மார்க்கெட் பண்ண முடியாது. தன்னை நிறுத்திக்கிறதுக்கு அவங்க உழைக்கிற உழைப்பு இருக்குல்ல, அது ரொம்ப டக்குன்னு லெஃப்டில் தள்ளிட முடியாது. அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை மார்க்கெட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறதுனால தானே மார்க்கெட் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்த இல்லாத ஒன்று பெருசாக பூம் பண்ணால் என்றைக்கா உடஞ்சிரும். கொஞ்சம் இருக்கும், அந்த இருக்கிறத பல மடங்கு உயர்த்தி காட்டி ஆகணுங்கிறது தான் மார்க்கெட்டிங்கு. நமக்கு அது தெரியலையா, சோம்பேறித்தனமா, என்ன இல்லை நமக்கு அது கிடைக்கலையா, இது அதுக்காக நம்ம என்ன வேணால் சொல்லலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் செஞ்சால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாதுங்கிறது உண்மை, எனக்கும் தெரியும். அது எப்படி பண்ணணுங்கிறது. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி உண்மையை பேசுகிறது தான் மார்க்கெட்டிங்காக இருக்குமா என்னவோ? சரி, அப்படி இருந்தா நான் பெருசா இருந்திருக்கணுமே தெரியலையே. எங்களுக்கும் தெரியல. நீங்க சொல்றீங்கல்ல பெருசா இருக்குன்னு, நீங்க கேக்குறீங்களா, அந்த கேள்விக்கு வந்திருக்காது. நான் இருக்கணுங்கிறத நான் யோசிக்கல. நீங்க கேக்குறீங்களா, இல்ல நீங்க அண்டர் ரேட் ஆக்டர் அப்படிங்கிறீங்களா, அது உடஞ்சிருக்கலாமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா அது செய்யாம இருக்க மாட்டாங்க. எனக்கு அதான் சொல்றேன், எனக்கு என்னன்னா என்னோட சோம்பேறித்தனமா, இல்லை எனக்கு உண்மையிலே தெரியலையா, இல்லை நம்ம கரெக்டாக தானே செய்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதை பற்றி பெரிய ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் நான் ரொம்ப நம்புறது என்ன அப்படின்னா, நம்ம வேலை செஞ்சால் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நான் நம்புகிறேன். ஆனால் அதே ஆள் தான் நான் சொல்கிறேன், என்னை விட மிக திறமைசாலிகள் வராமல் வெளியில் இருக்காங்க, நான் எனக்கே தெரியும். அப்போ இங்கே திறமை ஜெயிச்சிரும்னா அவங்களாம் ஜெயிச்சிருக்கணும். அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் நல்லா ஆசைப்பட்டிருக்கீங்களோ? என்ன ஆசைப்பட்டிருக்கீங்க? இப்போ மேனிஃபெஸ்டேஷன்லாம் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்துடுவேன், நீங்கள் அதை கனவுலையாவது நினச்சி பார்த்துருப்பீங்க. அவங்க ஒருவேளை நம்மளாம் இங்கே வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ஏன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இவரெல்லாம் இன்னும் நல்லா வரணும், ஏன் இங்கேயே நிற்கிறாங்க, இன்னும் நல்லா மார்க்கெட் பண்ணிக்கலாமே இவங்கள. ஏன்னா நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம், இங்கே சின்ன விஷயத்தை எவ்வளோ அழகாக மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ நாங்கள் நினைக்கும் போது இவங்க இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் பண்ணலாமே, இதுக்கு எதாவது பண்ணலாமே. நான் என்ன பண்ணோன்னு எங்களுக்கும் தெரியல. இல்லை எனக்கு இல்லை, ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமா வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் நீங்கள் வந்து ஒரு பழக்க வழக்கம் ரொம்ப அவசியம் இருக்குது. ஆனால் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா, சினிமா உலகம் இதுதான் இப்படி மொத்தமாக ஒரு இடத்துல மீட் பண்ணால் நான் அன்றைக்கி தான் என்ட்ரி ஆன ஒருத்தனாக தான் நிற்பேன். எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்ததுனால இல்லை, நிறைய பேர் பேக்ரவுண்ட் இல்லாமல் தானே வந்திருக்காங்க. ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? நான் இப்போ தான் அங்கே வந்திருக்கேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்று கூடுனாங்கன்னு வச்சுங்களேன், நான் மட்டும் தனிச்சு நிற்பேன். ஏன் அப்படி? எனக்கு அதான் சொல்கிறேன், எனக்கு இது அவ்வளோ கனெக்ஷன் கிடையாது. எனக்கு எல்லாரையும் எனக்கு தெரியும், அவங்களே எனக்கு தெரியும். ஹலோ அவ்வளோதான் இருக்கும். அப்போது நீங்கள் அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் நடிக்கிற கேரக்டருக்கு இல்லை நல்லதுன்னு சொல்ல முடியாது. எப்படி நல்லதாக இருக்கும்? நீங்கள் வந்து நீங்கள் ஒருத்தர் மிங்கிளானதான் நீங்கள் என்ன தான்
அவர் நல்லா நடிப்பான்னு தேடுறதுக்கும் கூட வந்து இவன் நடிப்பாயாங்கிறதுக்கு 2 வித்தியாசம் இருக்குது. அந்த பழக்கங்கள் தேவையில்லை. எனக்கு அந்த பழக்கங்கள் வந்து இல்லை. நானும் வந்து ஆனால் முயற்சி பண்ணியிருக்கேன். முயற்சி பண்ணி வளர்த்துக்க ட்ரை பண்ணி எங்கேயாவது போயில அலுவ அப்படின்னு பேசுவேன். அவங்களும் வந்து அப்புறம் அப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்படி போயிடுவாங்க. நம்ம திருப்பி பின்னாடியே போகணுமான்னு தெரியாது. இதெல்லாம் எனக்கு 2-3 இடங்கள்ல நடந்திருக்கு. நான் வந்து எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும், இந்த இயக்குனர் இந்த இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தோணும். நான் அவங்கள்ட்ட போய் நான் பேசியிருக்கேன். ஹலோ சார், அவன் எப்படி இருக்கீங்க, நல்லா, அவங்களாம் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுலலாம் ஒன்றும் யாரும் வந்து என்னை அவமரியாதை அப்படிலாம் ஒதுக்கினதெல்லாம் இல்லை. எல்லாம் பேசுவாங்க. அடுத்த இடத்துல போகுது அவங்க பேசுகிறாங்க, ஓகே சார் அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க. இப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் எப்படி என்னை உங்கள் குழுவில் சேர்த்துக்கலாம் சொல்ல முடியாது, தெரியலையே. பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்ம வளர்ந்தும் போதே வளர்ந்த இடமே கூட அப்படிதான், நம்மள மார்க்கெட் பண்ணி கூடாது, இருக்கிற இடம் தெரியாம இருக்கு. தெரியல எனக்கு, அதான் சொல்றேன். ஆக்சுவலா எனக்கு உதாரணத்துக்கு சில இயக்குனர்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவங்க படம் நடிக்கணும் ஆசையும் இருக்கும். ஆனால் நான் அப்போ அவங்க ஆசை இருக்குன்னா எனக்கு தோணும், இதுவரை நான் எந்த இயக்குனர்கிட்டையும் சான்ஸ் கேட்டதில்லை. ஏன் கேட்டது, ஆக்டராக முன்னாடி கேட்டிருக்கேன், ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் கேட்டதில்லை. ஏன் கேட்டதில்லை அப்படின்னா, நான் நடிகர்னு அவங்களுக்கு தெரியும். இந்த ரோலுக்கு தேவைப்பட்டா அவங்க என்னை கூப்பிடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அவங்கள சங்கடப்படுத்திடக்கூடாது. அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு ஐயோ கேட்கணுமோ, கேட்டா அவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருமோ? இல்லை, எனக்கு அதான் தெரியும். எனக்கு அது தெரியலன்ற, எனக்கு தெரிஞ்சா நான் செஞ்சிருவேன். எனக்கு அது தெரியல. இது எனக்குள்ள யோசனை வரும்ல. யாராவது ஒருத்தர் வந்து உங்களை கேட்பாங்க பாருங்க, நான் உங்களுக்கு மார்க்கெட் பண்றேன்னு பார்த்துட்டு. இப்பதான் எல்லாம் சோஷியல் மீடியால இதுக்காக தனியா பியர் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டோம்னு இல்லை, நிறைய என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்க நிறைய இன்டர்வியூ கொடுங்க, நிறைய போஸ்டர்ஸ் போடுங்க. நிறைய நான் போஸ்ட் போடனா வீட்டில் என்னோட வேலை என்ன, காலையில் எந்திரிச்சு 5:30 மணிக்கு ஜிம்முக்கு போகிறேன், வந்துட்டு என் குழந்தைய ஸ்கூல் கொண்டு போய் விடுறேன், திருப்பி வரேன். நீங்களே தான் எல்லாம் பண்ணுவீங்க? இது இல்லை, ஷூட் இல்லைன்னா நான் தான். என் ஒய்ஃபு வந்து பேட்மிண்டன் விளாட போனாங்கன்னா நான் அப்போ என்னுடைய வீட்டில் இருக்கிற பப்பிக்கு வெண்பாக்கு அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு வைப்பேன். இவங்க வரையில் இவங்களுக்கு தேவையான செய்வேன். அப்புறம் அவங்க வருவாங்க, வந்துட்டு ஜிம்முக்கு போவாங்க, லன்ச் பண்ணுவோம், பாப்பா வருவாங்க, படம் பார்ப்போம். இதுதான் லைஃப். நான் வந்து வெளியிலேயே எங்கேயுமே போகிறதில்ல. இந்த ஆக்டர் லைஃப்ன்றதெல்லாம் தனியாலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஆக்சுவலி நான் அப்படி ஒரு லைஃப்ல 16 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்படி நாங்கள் வெளியே இருந்து சினிமானா இப்படி இருக்கோம்லாம் நினைக்கிறேன், அப்படிலாம் இல்லையா? நான் ஏன்ட்ட இல்லைன்றேன். நான் வந்து இப்போ என்னுடைய மனைவி மகளை கூட்டிக்கிட்டு ஒரு ஆக்டர் அந்த லைஃப் அப்படிலாம் அவங்களும் வாழ்ந்ததில்லை, நானும் வாழ்ந்ததில்லை. உங்களை ஆக்டர்னா யாரும் உங்களை சுற்றி இருக்கங்க யாரும் தனியாக பார்க்கறது இல்லை. நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் இதை என்கிட்ட கேட்குறத விட என் கூட அன்றாடமாக என் நெய்பர்ஸ், என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ், என் மகளோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு குறைஞ்ச அதுவே ஒரு 150-200 பேர் இருப்பாங்க. 200 பேருக்கு நான் ஆக்டருங்கிறது அவங்க மைண்ட்லேயே கிடையாது, ரெஜிஸ்டரே ஆகலை, அவங்க மைண்ட்லேயே கிடையாது. அவங்க ஏதாவது படம் எப்போ கம்ஃபர்ட் ஆக்கிடுறீங்க சார். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு 2 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இல்லை எனக்கு அதனால அந்த மாதிரி அவங்க இல்லை தெரியல எனக்கு, நான் அவ்வளோதான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அவ்வளோதான். அப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமா, பிடிச்சிருக்குங்கிறதுல பிடிச்சதுனால தான் அப்படி இருக்கும். கண்டிப்பா பிடிக்கலன்னா அப்படி இருக்க மாட்டோம்ல. நீங்க வந்து வேற மாதிரி இருக்கிறது பிடிக்காம இருந்து வேற மாதிரி இருக்கலாம். நீங்க ரொம்ப காமனா இருக்கிறது வந்து பிடிச்சதுனால தான் காமனா இருக்கும். இப்போ நாங்க என்ன நினைக்கிறோம், நீங்க நடிக்கிற ரோல்ஸ் எல்லாம் பார்த்தா அவரு கொஞ்சம் அப்படி தனியா இருப்பாரு போல இருக்கு, அமைதியா இருப்பாரு போல இருக்கு, சீரியஸான பர்சன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க ஆக்சுவலா அப்படி இல்லை, பயங்கரமா கலாட்டை பண்ணிட்டு ஜாலியா. இல்லைங்க, நான் வந்து என் ஃப்ரெண்டோட எல்லாம் சேர்ந்தா சொல்லுவாங்க வச்சு செய்வா அப்படின்னு. அப்படித்தான் நான் நல்ல பயங்கரம் இல்லை, நைட்டுலாம் கொஞ்சம் அப்படி ஹேங் ஓவர் பண்ணிட்டோம்னா நான் நானாக இல்லை அப்படின்னா. ஆனால் கலாட்டா எப்படி இருக்கும்னா நல்ல காமெடி இருக்கும், ஃபன் இருக்கும், அப்புறம் நிறைய எமோஷனல் இருக்கும். நான் வந்து ரொம்ப பயங்கர கேர் பண்ணுவேன், நான் பயங்கர கேர் பண்ணுவேன். அது வந்து அவங்களுக்கே வந்து ஒரு கட்டத்தை போதும்டா அப்படிலாம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி அந்த 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 நான் எப்பெல்லாம் ஹேங் ஓவர், அப்போல்லாம் பொதுவாக ஹேங் ஓவர் பண்ணுறது மட்டும் இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு மீட் பண்ணாலே எங்கள் வீட்டுக்கு வரணுனாலே எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும்பாங்க.
ஃபஸ்ட்டு டைம் வந்தவங்க வந்தவங்க ஐயோ என்னங்க மிஸ் பண்ண, நான் நெக்ஸ்ட்டு ஏதாவது பார்ட்டி இல்லை ஏதாவது மீட் பண்ணுறோம், அது ஹேங் ஓவர் பண்ணல, வெறும் ஒரு டின்னராக கூட இருக்கும். ஆனால் செம்ம ஜாலியாக சந்திப்பு சந்தோஷமா ஆக்கிடும். பயங்கரமாக அப்படின்னு பயங்கரமாக இருக்கும். டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் உங்களுக்கு கிடைச்சதே இல்லைங்கிறீங்கல்ல, ஆனால் சிலர் சைலண்டாக போயிடுவாங்க, சிலர் வந்து ஃபேக்காக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதில் எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், எது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் வந்து சைலண்ட்டாக போகிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சைலன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் எல்லா இடத்துலையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்னை பார்த்து ஒருத்தர் வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா, அவர் அது மட்டும் இல்லை, அவர் நாம் ஏதோ ஒரு சிந்தனையில் கூட இருக்கலாம், அவங்க கடந்து போயிடலாம். ஆனால் போலியாக இருக்கிறது இருக்குல்ல, போலியாக சொல்கிறது அது கண்டிப்பாக சினிமாவில் அது அதிகமாக சார். சினிமாவில் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. அது ஏன் சினிமான்னு சொல்லணும், எல்லா இடத்துலையும் இருக்குது. சினிமாவில் அதிகமாக இருக்கா? ஏன்னா நாங்கள் வெளியே இருந்து இல்லை பார்க்கல அப்படின்னு. இல்லை, எனக்கு இப்போ ஆக்சுவலி நான் ரொம்ப வைக்கிறது இல்லைங்க. எனக்கு யாராவது என்ன, நீங்கள் சொன்னீங்களே ரெஸ்பெக்ட் பண்ணி, யாராவது என்னை அவமானப்படுத்த நினச்சாங்கன்னா ஐ நோ, என்னால் அதை புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவன் ஜெயிச்சிருவான்னு நான் நம்புகிறேன். அவனை அவமானப்படுத்திட்டேன் இல்லை, நான் அவன் ஜெயிச்சிட்டான், அவனுக்கு என்னடா அவன் என்ன பண்ணாலும் வரலன்னு அவனை வலிக்க வச்சிருவேன். நான் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன். அவங்களுக்கே வந்து இவனுக்கு இது பண்ணலேன்னு நான் அதை தான் செய்வேன் தவிர, அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அவங்களுக்கு ஆயிடும். எனக்கு கண்டிப்பாக அது இதை பண்ணுறான்னு, இது 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 ஒருத்தனுக்கு உலகத்து எவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நீ வா அப்படின்னு, அப்புறம் இவன் யார் நம்ம சொல்கிறதுக்கு அப்படின்னு போயிடும். அது ஒரு ஈவோட தட்டலாம். நான் அது எதிர்த்து போயிடுவேன். கண்டிப்பாக அவங்க என் ஃப்ரெண்டு அதை சொல்லுவான், நான் எல்லாரும் சொல்லுவேன், ஒன்றை வந்து அவமானப்படுத்தி உன்னுடைய வாய்ப்பை தரித்து ஏதாவது ஒன்று பண்ணாங்க, ஒன்று வேண்டாம் இவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடி நீ பயங்கரமாக வாழ்ந்துடணும். ஐயோ அவனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவனை ஏங்க வச்சிடணும். அவனுக்கு கொடுமையே என்ன, அவனுக்கு பெரிய தண்டனை என்னன்னா, அவன் முன்னாடி நீ ராஜாவாக இருந்துட்டேன்னா போதும், அவனுக்கு பெரிய தண்டனை. நீ அதை எடுத்துக்காத. ஒருத்தன் வந்து உன்னை அவாய்ட் பண்ணுறான், உன்னை இது பண்ணுறான் அப்படின்னா நீ கவலையே படாத. நீ வாழ்ந்துட்ட, அவன் என்னை ஏற்றுக்கணும்னு நினச்சி வாழாத. உனக்கு நீ என்ன நினச்சோ அதை செய், அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றாவான். இந்த மெச்சூரிட்டி எப்படி சார் வந்துச்சு உங்களுக்கு? முதல்ல இருந்தே இருந்துச்சா? இல்லை, முதல்ல இல்லை, அவங்க 100% வந்துங்க. இது நாள் டைரியில் குறிச்சு வைக்கிற விஷயம் இல்லை. என்னென்னா நம்ம லைஃப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்லுவேன், நான் ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு அறிவில் இருந்தேன்னா நான் தான் மட சாம்பிராணி சொல்லுவாங்கள்ல, அதனால தான் இருந்திருப்பேன். அப்போது எனக்கும் தெரியும் எங்கே வளருது அப்படின்னா, நான் சந்திக்கிற மனிதர்கள், அவங்க கொடுக்குற அவங்க பேசுகிற விதங்கள், அவங்க பழகிற விதங்கள், அவங்க கொடுக்குற அரவணைப்பு, மனிதர்களாக இருக்கலாம், நான் படிக்கிற புத்தகங்களாக இருக்கலாம், இது எல்லாமே அங்கேருந்து வாழ்க்கை அது கிடச்சது தான். கண்டிப்பாக எனக்கு தெரியுது, நான் நல்லா பேசுகிறேனா, நல்லா சிந்திக்கிறேனா, நல்லா சாப்பிட்றேனா, நல்லா தூங்குறேனா, இது எல்லாமே இங்கேருந்து கொடுக்கப்பட்டது தான். நான் பார்க்குறவங்க, நான் படிக்கிற புத்தகங்கள், இதுலேருந்து தான் வருது. நிறைய படிப்பீங்களா? நிறையா படிப்பேன்னா ஐயோ நான் படித்தேன் அப்படிங்கிறது இல்லை, கண்டிப்பாக படிப்பேன். கூத்துப்பட்டில் இருக்கையில் நாங்கள் நாடகங்கள் பண்ணுறதுக்காக வேறு வழியேல படித்தே ஆகணும் ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா இது ஒரு நாடகத்தில் வந்து நீங்கள் என்ன ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்குல்ல, அது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ அந்த தேர்ந்தெடுக்கிறத என்ன பண்ணுவோன்னா, ஒரு நாடகம் படிச்சிட்டோம், அந்த நாடகத்தில் படித்து யார் அதில் இந்த ரோல் பண்ணுறான்னு தெரியாது. அது வந்து ஒர்க் ஷாப் நடக்கும். அந்த ஒர்க் ஷாப்பில் தான் சூஸ் பண்ணுவாங்க, நீ இந்த ரோல் பண்ணு, நீ இந்த ரோல் பண்ணு. எல்லாருக்குமே ஒரு ஆப்வியஸ்லி என்ன இருக்கும், எல்லாரும் லீடு பண்ணணும் அப்படின்னு முதல்ல எல்லார் மைண்ட்லேயே அதான் ஓடும். ஆனால் அந்த ஒர்க் ஷாப் போக போக என்ன ஆகணும், ஒர்க் பண்ணல, இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், இது குட்டி, இதை பண்ணிட்டா நம்ம வந்து போயிடலாம், இதுவும் தோணும். ஏன்னா எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு நாடகம் பண்ணும்போது சந்திரகிரி பண்ணலாம், ஜார்ஜ் சார் வந்து ஜார்ஜ் மரியான், அவர் தான் டைரக்டர். அவர் தான் டைரக்டர். மிஷின் கன் வச்சுட்டு அவர் கைதி, அவர் தான் டைரக்டர். அண்ணா வந்து டைரக்ட் பண்ணல, அதில் யார் ஹீரோனே கிடையாது. நாங்கள் வந்து மொத்தமாக ஒரு காலைல ஒர்க் ஷாப் ஆரம்பித்தா
அவர் ஒர்க் ஷாப்பில் போகும், அந்த படிச்சிருப்போம், ஸ்கிரிப்ட் ரீடிங் இருக்கும், அதை படித்தோன்னா நீ யாராக இருக்க போகிறேன்னு அதில் நான் தான் சந்திரகிரி பாருங்க அப்படின்னு நடிச்சு காட்டுவாங்க. அந்த 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 அது ஒரு எக்ஸசைஸ்னு வச்சுங்களேன். அதில் சூஸ் பண்ண ஒருத்தர் வந்து பயங்கரம் பண்ணுறான்னு அப்படி தான் நடக்கும். ஒரு ஷாப் இது ஒரு 10 நாள் 20 நாள் நடக்கும். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து கொலையாக எடுத்துருவார். அதனால் தெரிச்சுலாம் ஓடுவேன். ஐயோ ஜார் சார் வந்துட்டார்ப்பா. ஏன்னா பயங்கர பர்ஃபெக்ஷன். ஐயோ நீங்கள் வந்து ஆள் ஷார்ட்டா கருப்பா அவர் வந்து நீங்கள் வந்து ஆளை பார்த்து வந்து நம்ம சொல்லுவோம்ல இடப்படணும்னா, ஆனால் அவரை மாதிரி சுத்தமாக க்ளீனாக ஒருத்தன் இருக்க முடியாது. அவர் ஒரு பொருள் எடுத்து தண்ணி அவர் தலை சீவாகவும் இருக்க மாட்டார். அவர் பேண்ட் அதாவது எப்போதும் க்ளீனாக இருப்பார். எப்போதும் தன்னை சுத்தமாக வச்சுக்கிறது இருக்குல்ல, அவருக்கு நிகர் அவர் தான். வேறு யாருமே அவ்வளோ சுத்தமாலாம் ஒருத்தனை வச்சுக்க முடியாது. அவர் யூஸ் பண்ணுற பொருளை முதற்கொண்டு அவ்வளோ அப்படியோ நாள் அவர் வந்து நம்ம கொண்டுருவார். அந்த டயத்தில் தான் சோமு வந்தான், குரு சோமசுந்தரம். அப்போ தான் வந்து கூத்துப்பட்டி அட்ரஸ் தேடி வந்துன்னு ஒருத்தன் மாட்டினாடா மங்கனிங்கிற மாதிரி அவன் வந்து ரிஹர்சலில் நடந்த மாதிரி அவன் ரிஹர்சலில் வந்து அவனை வச்சு அவனை இன்னைக்கு சோமு நல்ல ஆக்டராக இருக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் ஜார்ஜ் தான். ஒரு 7 மாதம் 8 மாதம் ரிஹர்சல் அவனை புழிஞ்சு வச்சு. குருகுலம் மாதிரி இருக்குமா? குருகுலம் மாதிரி இல்லை, என்ன சொல்றது தெரியல. அது எனக்கு மைண்டில் வருது. அப்படி நாங்கள்லாம் கூட வந்து எப்போ ஜாஸ்தியாக இருக்கு தாங்க அப்படிலாம் கீழே எல்லாம் கலாச்சிட்டு போவோம். இவன் ஒருத்தன் மட்டும் சவுண்டு கேட்டுட்டு இருக்கோம், செத்தாண்டா ஒருத்தன் சேகர் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள வச்சு எல்லாரும் டேய் பொடி போட்டு டார்ச்சர் பண்ணிடுவார். அந்த டார்ச்சர் தாங்க அது எங்கே டார்ச்சர் ரிசல்ட் எங்கே பார்க்குறோன்னா அந்த நாடகத்தில் அவன் தான் ஹீரோன்ட்டாங்க. சந்திரகிரி முதல் நாடகத்தில் ஹீரோவானவன். ஹரிச்சந்திரோட உல்டா வெர்ஷன். ஹரிச்சந்திரன் வந்து பொய்யே பேச மாட்டார், இவன் உண்மையே பேச மாட்டான். அதான் அது பயங்கர ஹிட்டு. அதுக்கு ஒரே நாடகத்தில் சோமுக்கு அவ்வளோ ரசிகர்களை கொண்டு வந்து கொடுத்தது. பெரிய ஃபேனுங்க, பிரமாதமாக பண்ணியிருப்பான். அது ஜார்ஜ் தான். ஜார்ஜ் வந்து இது எதுக்கு ஆரம்பித்தோம்? எதுக்கு ஆரம்பிச்சோம்? ஃபேக் அப்ரிசியேஷனா இல்ல சைலன்ஸா? எது உங்களை ரொம்ப இல்ல அப்போ என்ன அப்படின்னா அங்க மக்கள் கொடுத்தது இருக்குல்ல, அது வந்து நம்மளால உணர முடியுது. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஃபேக்கான ஒரு விஷயம் இருந்தா நீங்க அதை சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா அதுல உண்மை இல்லாமல் போச்சுங்க, நீங்க தோத்துருவீங்க. நீங்க உண்மையான ஒரு வாழ்த்து ஒரு பாராட்டு எங்கே இருக்கும்னா அதுக்கு பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குது. இன்னைக்கு சோமு வந்து மின்னல் முரளியில் வந்து பயங்கரமாக பண்ணி ஒரு பேர் கிடைக்குதுன்னா அவன் அதுக்கு முன்னாடி போட்ட ஒரு எஃபெக்ட். ஜோக்கரே பிரமாதமாக தான் பண்ணியிருப்பாரு. எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு பார்க்குறவங்களுக்கே தெரியுது இவங்க ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணி வந்திருக்காங்க, இவங்க கூத்துப்பற்றியா இருப்பாங்க. இல்லை, அது வந்து ரொம்ப நாள்ங்கிறத விட ஒரே விஷயத்தில் அவன் வந்து அவனை பட்டை தீட்டியது வந்து கூத்துப்பற்ற எவ்வளோ முக்கியமோ அதுக்கு காரணம் ஜார்ஜ் அண்ணா தான் வந்து. இப்போ நல்ல ஆக்டர்னு சொல்ற எல்லாருமே கூத்துப்பற்றில தான் வந்திருக்காங்க இல்ல? விஜய் சேதுபதியில இருந்து நீங்க, விமல் எல்லாருமே. அது என்ன சார் மேஜிக்? இந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் பண்றதுனால தான் வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அங்கேருந்து தான் நீங்கள் எவ்வளோ ஆக்டர் இருக்காங்க, வந்தது 4 பேர் தானே. அதனால் இதுதான் சொல்ல இல்லை. ஆனால் அங்கேயும் அதே நேரம் அங்கேயும் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னா அங்கே இருந்த ஒரு ட்ரைனிங் தான். கண்டிப்பாக எனக்கு அதுக்கு முன்னாடி நடிப்பை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கும்? அது வந்து கூத்துப்பற்றை தான். இப்போ விஜய் சேதுபதி வந்து அந்த இதுக்கு போயிட்டாரு இல்லையா, அவரை நல்லா மார்க்கெட் பண்ணதுனால போயிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறீங்க, அவருக்கும் இந்த கேப் எப்படி வருது? அவர் படம் ரிலீஸ் ஆகுது அமெரிக்கால, உங்களுக்கு ரிலீஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது நான் சொல்றேன், எனக்கு அப்போ அவர்கிட்ட விஜய்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? அவருக்கு உயர்ந்த இன்னொன்று நான் அங்கே தொடரணும்னு சொல்லுவார். எல்லாருக்கும் ஒன்று இருக்கும். எனக்கு அதெல்லாம் அது போயிட்டே தான் இருக்கும். அது வந்து இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு நான் இல்லை. எனக்கு கிடைச்ச வேலையை நான் செய்கிறேனா அப்படின்னு, நான் சிறப்பாக செய்கிறேனாங்கிறது மட்டும்தான். இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறதுல பண்ண வேண்டாம். அது லைஃப் போயிடுங்க. கம்பேர் பண்ணி நீ என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அப்படி ரைட்டு, நான் வந்து
உலகத்திலே நான் தான் மிகச்சிறந்த நடிகர்னு எடுத்துட்டேன், ஓகே வச்சுங்க. அப்படி எடுத்துட்டா அடுத்து அது லைஃப் லாங் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் மறந்து அடுத்து நீங்கள் நம்மளை காலம் வர நடிகராக ஒத்துக்குருவாங்கன்னா நான் நம்ப மாட்டேன். இது கடந்து போயிடும். சிஎஸ் சரஸ்நாமம் தெரியுங்களா? சி சரஸ்நாமம் தெரியுங்களா? ரங்கராவை தெரியுங்களா? இவருக்கு கேளுங்க. இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனை தெரியும், மணிகண்டனை தெரியும். இப்ப கலையெல்லாம் மறக்காது, அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறாங்களா? அதுல நம்பிக்கை ஆர்ட், நான் சொல்ல ஆர்ட் இருக்கும். ஆர்ட் ஆர்டிஸ்ட் போயிட்டே இருப்பாங்க. அது அடுத்து ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க, ஜெனரேஷன் வந்துகிட்டே இருக்கும். நான் என்ன பண்ண போறேன் சார்? எனக்கு ஒண்ணே ஒன்று, எனக்கு என்ன தேவைங்கிற நான் தாங்க முடிவு பண்ணும். எனக்கு என்னெல்லாம் தேவை. நீங்க பண்ற வேலையை நீங்க நல்லா பண்ணா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆமா, நான் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்றது இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றேன். சந்தோஷமா இருப்பீங்கன்னு இன்னொருத்தர் சொல்றேன். வெளியே இருக்கவங்க தான் இதெல்லாம் கேட்குறோம். இந்த படம் மார்க்கெட் பண்றீங்களா, இது இவ்வளவு காசு பண்ணுச்சு, அது வெற்றி படமா, இந்த ஏ லிஸ்ட் ஹீரோஸ்ல வரீங்களா? அது மட்டும் ஒரு கம்பேரிசன் வெளியில இருக்கிறது இல்லை. எனக்கு இல்லை அப்படிங்கறது நான் தான் சொல்றேன்னு, இல்லைன்னு அப்படியே உதாசீனப்படுத்துறதா எனக்கு தெரியாது. எனக்கு தேவையில்லைன்னு நான் சொல்றேன். இல்லைங்கிறது எனக்குள்ள ஏதாவது ஒன்று வந்தா கூட, டேய் நீ என்ன நினைச்ச அப்படின்னு என்னை சமாதானப்படுத்துறது இல்லை, நான் ரசிக்க ஆரம்பிக்கிறேன் என் லைஃப். நான் இப்போ இவ்வளவு நாள் பட்டதை அப்புறம் யார் அனுபவிக்கிறது? நான் தானே அனுபவிக்க முடியும். நான் இவ்வளவு நாள் இந்த இடத்துக்கு இந்த ஒரு பேரோ இந்த பணமோ நான் செஞ்சதுக்கான ஒர்க்கோட பாராட்டோ யார் அனுபவிக்கணும்? நான் தானே அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு இங்கே ஒரு பாராட்டு இருக்குது, இல்லைங்க நான் அங்கே போகிறேன்னா அப்போ இதுக்கு இதை சந்தோஷமா அனுபவிச்சிருவோம். இந்த லைஃபும் ஆசைப்பட்ட ஒரு லைஃப் தானே. டெஃபினட்டா. ஒரு படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்களா? நல்ல படம் இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டுங்கிறது வருத்தப்பட்டது ஒரே படம் தான். அது ராஜதந்திரம். அந்த படம் எனக்கு அவன் எனக்கு ஃப்ரெண்டு கதை சொன்னான், எனக்கு புரியல. அதான் உண்மை, எனக்கு புரியல. என்ன சொன்னான்னு அவனுக்கு சொல்ல தெரியலையா, நான் புரிஞ்சுக்க முடியல, எனக்கு அதுக்கு அந்த இடத்துக்கு போக முடியல. ஆக்சுவலாக அதை நான் படமாக பார்த்தேன். இப்படி ஒரு கதையை நான் விட்டுட்டோமே. இப்போ நான் புரிஞ்சு விட்டுருந்தா நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேங்க. இப்போ நான் வேண்டான்னு சொன்ன படங்கள் பெரிய ஹிட்லாம் இருக்குது. ஆனால் இது சத்தியமாக எனக்கு ஐயோ விட்டுட்டோமே அப்படிலாம் நான் யோசிச்சதே கிடையாது. எனக்கு அது ஹிட் அடிக்குமா ஹிட் அடிக்காதங்கிறதுலாம் எந்த கதையும் இது ஹிட் அடிக்க ராஜதந்திரம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எனக்கு தெரியாது. நான் படம் ஹிட் அடிக்குமா இது அப்படி நான் பார்க்கறது இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கா. எனக்கு அது பிடிக்காததுக்கு காரணங்கள் இருக்கலாம், இல்லை இது பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணலாம், இவ்வளோதான் இருக்கும். அதனால எனக்கு அதை பற்றி அது ஹிட் அடிச்சுன்னா ஐயோ விட்டுட்டேன் அப்படிலாம் நான் யோசிச்சதே இல்லை. நான் ஹிட்டை தேடி போகல, என்ஜாய் பண்ணி நடிக்கணும். நான் ஹிட்டை தேடி போகல, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணேன். ராஜதந்திரன் எனக்கு புரியல, அதுதான் காரணம். அது புரிஞ்சுக்க முடியல, இப்படி வரணும் புரிஞ்சுக்க முடியல. அது படமாக பார்க்கும்போது ரொம்ப எனக்கு நான் ஆக்சுவலாக நான் அது ஹிட் அடிச்சிருச்சு வருமானம் அப்படி நான் வரல. ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோங்கிறது எனக்கு புரியாதனால அது ஒன்று தான் எனக்கு வருத்தம். ஒரு கதை இது ரொம்ப நல்லா போயிருக்க வேண்டியது, இந்த கேரக்டர் யாரும் பெருசா கவனிக்காம விட்டுட்டாங்கன்னு வருத்தப்பட்ட படம் இது. நீங்க நடிச்ச படத்துல நீங்க 50 படம் நடிச்சிருக்கீங்க இல்லையா? அதுல இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் இன்னும் லவ் கொடுத்துருக்கலாம் மக்கள். இல்லை அது எல்லா படங்களையும் நடக்கும்ல. என்ன எல்லா படங்கள்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், குற்றமே தண்டனை. அது இன்னைக்கு வரை பாருங்க, கிட்டத்தட்ட ஆக்சுவலி 12 வருஷம் ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷம் ஆகி இன்னைக்கு நான் பார்க்கையில் இப்போ கூட நீ காலையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க யூஎஸில் அதை பற்றி டைட்டிலே பயங்கரமான டைட்டில். அதனால ஆனால் அதுக்கு இன்னும் பெருசாக ஒன்று கிடச்சிருக்கணுமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு, ஏன்னா இவ்வளோ பிடிச்சிருக்குல்ல, இவ்வளோ 12 வருடம் கழிச்சும் ஒரு படம் நிற்கிது இல்லை, அது எனக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி குரங்கு பொம்மை இப்போ ரீசெண்டாக பேசுறதுக்கு காரணம் மகாராஜான்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சு பண்ணதுக்கப்புறம் யார்ப்பா என்னப்பா அந்த படம், இந்த டைரக்டர் யார் பண்ணா, இவர் தான் குரங்கு பொம்மை டைரக்டர். ஆக்சுவலாக நெதர்லாந்துக்காக தான் பார்க்கப்பட்டது. மறுபடியும் அப்புறம் ரீவாட்ச் பண்ணுறாங்க, அது பயங்கரமாக செம படம் ஏன் அப்படின்னு.
ஆக்சுவலாக அந்த டயத்தில் எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியல. அந்த டயத்தில் படம் வந்த போதும் பார்த்தவர்களும் பாராட்டினாங்க. ஒரு நெகட்டிவ் கிடையாது, எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனால் அது பெருசாக இப்போ நடக்கிற மாதிரி பெரிய ஓப்பனிங் நடக்கலை. அது தோணுச்சு. கிடாயின் கருணை மனு அந்த படம் அந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கு கிடைச்ச ஒரு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்தேன். அந்த படத்துக்கு அந்த மாதிரி கிடைக்கலன்னு தோணுச்சு. இது இந்த 3 படங்களுமே எனக்கு வந்து இது அவார்டெல்லாம் கொடுக்குறாங்கல்ல சார், அது ஒரு மாதிரி அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாமே அந்த மாதிரி இருக்குமா? அவார்டு பற்றி ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வரையும் யோசிச்சது இல்லைங்க. ஏன்னா நேஷ்னல் அவார்டே எனக்கு வந்து ஒரு 3 படங்களில் போய் இருந்து உங்களுக்கு தான் வருது அப்படின்லாம் ஃபோன் பண்ணிலாம் முன்னாடி ஒரு விஷயம் வந்து வருது அப்படி இப்படிலாம் தோணும். மைனாக்கே நடந்தது, குற்றமே தன்னைக்கு நடந்தது, கிடாயின் கருணை வந்தது. இதெல்லாமே வந்து போயிட்டு கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. அது என்ன ஏன் கிடைக்காது என்ன அதெல்லாம் தெரியாது. ஆனால் போய் இருந்து இது கிடைக்குது அப்படின்லாம் வந்தது. ஆனால் இல்லை. அதனால வந்து எனக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும்னு தோணுது கூடி சீக்கிரம். சந்தோஷம். இல்லை எனக்கு நானும் நேஷனல் அவார்டு வாங்கின கூட பேசியிருக்கேன்னு சந்தோஷம். இல்லை என்னன்னா அவார்டு வந்து கண்டிப்பாக ஒரு பாராட்டு தானே. அவார்டு கிடைக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அது வந்து அது இல்லைங்க அப்படிலாம் யோசிக்கிறது. அவார்டு கிடைக்க சந்தோஷம். அதே சந்தோஷம்தான் எனக்கு மக்கள் பாராட்டுறதுமே அதே தான். அதுவும் அவார்டுக்கு நிகரானது தான். அது உங்களுக்கு கிடைக்கலையே நாங்கள் வருத்தப்படுறோம்ல. அதுவே இன்னும் நீங்கள் இதுக்கெல்லாம் ஆக்சுவலி எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஆக்டர் சங்கீதா வந்து எனக்கு இன்னும் சொன்ன இடம் ஞாபகம் இருக்குது. மாயாஜாலில் வந்து நாங்கள் பஸ் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறோம். ரிலீஸ் டயத்தில் வந்து மாயாஜால் போய் உதய் சாரும் கூட வந்திருந்தாங்க. அப்போ மாயாஜாலில் வந்து மைனான்னு பஸ் எழுதி அதில் ட்ராவல் பண்ணுறோம். நாங்கள் அங்கே வந்து லன்ச் டயத்தில் ஏதோ சாப்பிட்றோம், நல்ல ஞாபகம் இருக்குது. சாப்பிட்டுட்டு பஸ் ஏற வரும்போது அவங்க சொல்கிறாங்க, விதார்த் உங்களுக்கு இந்த படத்தில் அவார்டு நேஷ்னல் அவார்டு கிடைக்குங்க அப்படின்னாங்க. அவங்க தான் முதல்ல சொன்னது கிடைக்குங்க அப்படின்னாங்க. நாங்கள் அந்த டயத்தில் நான் தஞ்சாவூரில் இருக்கேன், உனக்கு கிடைச்சும் போல இருக்குது அவார்டு அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. ஆனால் நம்ம ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் மத்தியானம். முதலிடம் ஷூட்டில் தஞ்சாவூரில். அது உனக்கு இல்லை, படத்துக்கு கிடச்சிது, ராமையா சார் கிடச்சிது, உனக்கு இல்லை அப்படின்னு வந்தது. நான் அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். நான் அப்போ குட்டி தான் நினைக்கிறேன். அப்போ குட்டி வந்து என்ன நீங்கள் அது ஒன்று வருத்தமா இல்லையா, அது வந்துடும் பங்காளி, அது எனக்கு அட விடுங்க நீ அடுத்து எனக்கு அது ஒரு இப்போ வரையும் எனக்கு வந்து அது பெரிய அப்படியே கடந்து வந்துட்டீங்க. எனக்கு அது கிடைச்சிருந்தா லைஃப் மாறி இருக்குமா அப்படின்லாம் வருத்தம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுனாலும் சரிங்க, லைஃப்லாம் இது மாறாது மாதிரி. எனக்கு என்ன நீங்கள் வந்து எனக்கு என்ன எழுதப்பட்டதோ நான் சொல்கிறது விதிங்கிறத தாண்டி என் வேலைக்கான ஒரு விஷயம் இருக்குது, அங்கீகாரம். நான் என்ன பண்ணுறேனோ அதுக்கான அங்கீகாரத்தை யாருமே அளிக்க முடியாது. அது விருதால தான் கிடைக்கணுமா இல்லை அது பணமால் கிடைக்குமா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கான அங்கீகாரம் இருக்குது. அது எவ்வளோ லிமிட்டேஷன் தேவையில்லை. எனக்கு இவ்வளோ கிடைக்கணும் அவ்வளோ கிடைக்கல, ஆனால் அங்கீகரிக்கப்பட்டது இல்லை. அந்த அங்கீகாரம் தான் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அதனால் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அது இன்னும் மேபி பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு போவ இன்னும் இருக்கோ என்ன அவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட பல மடங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். எந்த ஒரு இப்ப சங்கீதா சொன்னாங்க இந்த மாதிரி பாரதிராஜா சார் நடிச்சிருக்கீங்கல்ல, அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே? அல்ல, அவர் வந்து எப்படின்னா நானும் என் மனைவி என் மகன் 3 பேருமே அவர் வீட்டு ஆக்சுவலாக அங்கே அவர் நான் என் குழந்தைக்கு வீடு தேடிட்டு இருந்தேன். என் குழந்தை வந்து வீடு வந்து ஸ்கூல் பக்கத்தில் தான் வீடு வேணும். ஏன்னா எப்படியும் அந்த 5 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங் தான், 5 or 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் இருந்தவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. அதனால முதல்ல எந்த ஸ்கூல் முடிவு பண்ணிப்போம், அங்கே வீடு பார்ப்போம். அப்படின்னபோது நாங்கள் வந்து இன்னொரு ஸ்கூல் பார்த்தோம், வேல்ஸ் அவங்களோடது நினைக்கிற ஸ்கூல். அங்கே பார்த்தோம், அந்த ஸ்கூல் சேர்க்கலாம் அப்படின்னு போனது நாங்கள் வீடு தேடினோம். அப்போ நீலாங்கரையில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே அந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னா நீலாங்கரையில் வீடு பார்க்கலான்னா பாரதிராஜா சார் வீட்டில் அவன் முருகன் ஒரு பையன் ஞாபகம் இருக்குது. அவன்கிட்ட சொல்லியிருந்தேன், எப்பா அந்த ஸ்கூல் இங்கே தான் சேர்க்கணும், இங்கே வீடு சுற்றி வேணும்னு. ஆனால் நீங்கள் ஷூட் முடிச்சுட்டு ஈவினிங் வாங்கினா நான் ஈவினிங் போனேன். வீட்டுக்கு போன போது முருகா போகலாமா இருந்தானே இந்த வந்துடுறேனேங்கும் போது இனோவா கார் வந்துருச்சு. பார்த்தா டைரக்டர் இறங்குறாரு. இறங்கினோன்னே
யோ என்னையா என்ன இங்கே அப்படின்னாரு. இல்லை சார் என்ன அப்படின்னா உள்ளவா அப்படின்னா இல்லை இந்த வீடு என்ன வீடு அப்படின்னா இல்லை எனக்கு வீடு வாடகைக்கு பார்க்குறேன் அதுக்காக முருகன்கிட்ட கேட்டிருந்தேன் அப்படின்னா என்னடா அப்படின்னா இல்லை சார் இந்த மாதிரி வீடு இருறா அப்படின்னு இந்த வந்துடுறேன் அப்படின்னாரு. போய் அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றாரு பாருங்கள் அந்த வயசு ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றாரு. போய் குளிச்சுட்டு நான் சொல்கிறது ஒரு 5 இயர்ஸ் பேக்கு 5 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் பேக் அவ்வளோதான். போய் இதை குளிச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் இருறா அப்படின்னு போய் குளிச்சுட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒரு டிஷர்ட் போட்டு போகலாமா அப்படின்னா வண்டியில் அவர் வண்டியில் முன்னாடி ஏறிக்கிட்டார். எங்கடா அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாரு. இந்தான் சார்ண்ணா போ லெஃப்ட் போகணுன்னா டேய் இவங்க சொல்லுவாங்களா இவங்களுக்கு தெரியுமே ஒரு நிப்பாட்டு அப்படின்னு ஒரு 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 மீடியேட்டர் ஆஃபீஸ்னு இருக்குது அங்கே நிப்பாட்டி அவன் சார் வா வீடு ஏதாவது வீடு இருக்கா இங்கே அவரே உங்க வீடு பார்த்து அவனா இந்த ரைட்டில் ஒரு வீடு இறங்கி டேய் வீடு நான் பார்த்துட்டு வரேன். அவர் எனக்கு வீடை பார்த்து எனக்கு அவர் ஞாபகம் வர்றாரு சார் நீங்க பேச பேச எனக்கு அவரோ போய் பார்த்து அப்புறம் திருப்பி வந்து அங்கே ஒரு வீடு பார்த்தாரு. 2-3 வீடு எனக்கு தேடி எனக்கு ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய இயக்குனர் அவரெல்லாம் நம்ம பார்ப்போமா பேசுவோமா அப்படின்னு ஒரு இருக்கிறது. அவர் எனக்கு வீடு 3-4 வீடு போய் தேடி இது இருக்குது அது இருக்குது பார்த்தாரு. அப்புறம் தான் நான் ஒரு வீடு நாங்கள் ஒன்று பார்த்தோம் வந்து இருந்துட்டு வச்சுங்களேன். அது எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஒரு மாதிரி இருந்தது. பிடிக்கும் உங்களை. இல்லை அதுக்கப்புறம் என் மனைவி என் மகளோட நான் போய் அவர் என் வீடு பக்கம் தானே போவோம். போனால் என் ஒய்ஃப் சொல்லுவார் அம்மா இவனை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடு இவன் வந்து பிரில்லியன்ட் ஆக்டர் ஆனால் இங்கே இருக்கக்கூடாது அவன் வந்து பெங்காலிக்கு போக சொல்லு. நான் சொன்னேன் தமிழுக்கே வேலையிலையா பெங்காலி இவன் அங்கே இருக்குன்னு என்ன ஆக்டர் அப்படி இப்படின்னு அது என் மனைவிட்ட சொல்லும்போது எனக்கு ஐ எம் ஹாப்பி. ஏன்னா அவர் வாயிலிருந்து நல்ல ஆக்டர்னு சொல்கிறதே வந்து சந்தோஷம். ஆனால் அது என் மனைவிட்ட சொல்கிறதுக்குல அது இன்னும் கூடுதல் சந்தோஷம். சொன்னேன் இல்லை நான் நல்லா இருக்கல எல்லாம் பார்க்க முடியல அப்போல்லாம் என் கண்ணில் பட்டிருக்கேன் வேற இப்போ நமக்கே அப்படின்றார் படமும் இல்லை இப்போ எல்லாம் யங்ஸ்டர்ஸ் படம் போகுதுன்னு. ஆனால் அவர் வந்து ஆக்சுவலாக அப்படியே என்னை வச்சு ஒரு படம் பண்ணார். நான் என் போர்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டேன். அது ரிலீஸ் ஆகும்னா என்னமோ அந்த ரொம்ப ரிலீஸ் ஆகும் எக்கச்சக்க படங்கள் இருக்கோ. இல்லை எனக்கு அந்த படம் இன்னும் ஒரு 5 நாள் 10 நாள் ஷூட் இருக்குது. எந்த போர்ஷன் முடிச்சு டப்பிங்கும் முடிச்சிட்டேன். வேறொரு ரோல் இருந்தது அது அப்புறம் பாவம் அந்த அது உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால அது நடக்கலை. தமிழ்நாட்டில் தான் நிறைய படங்கள் எடுக்கிறாங்களா உலகத்திலேயே, அதனாலேயே வந்து கொஞ்சம் நிறைய வெற்றி படங்கள் தள்ளி போதாங்க. இல்லை அப்படின்னு இல்லை, இங்கே வந்து இப்போ வந்து நல்ல படங்கள் ஓடுதுங்க. ஆனால் நல்ல படங்கள் ஓடுதுன்னா அதுக்கான ப்ரொமோஷன். நீங்கள் ஓடின படங்கள்லாம் பாருங்கள், ப்ரொமோஷன் இல்லாத ஒரு படம் ஓடலை. நீங்கள் எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சின்ன படம் ஓடிடுச்சேம்பாங்க, அதுக்கான ப்ரொமோஷன் இருந்தது. அது யாருமே அதை மறந்துடுறாங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் இப்போ ஹிட் அடிச்சு போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் முக்கால்வாசி அல்ல, அது எனக்கு இவ்வளோ பண்ணாங்களான்னு கிளாரிட்டியாக நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஏன்னா நம்ம கேட்குறது இல்லைன்னு வச்சுங்களேன். அது வந்து எவ்வளோ அது ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ப்ரொமோஷன் பண்ணாங்க. ப்ரொமோஷன் பண்ணாத படம் எந்த படமும் ஓடுனதில்லை. நீங்கள் அப்போ அதுக்கு வந்து இங்கே வந்து ப்ரொமோட் பண்ணணும். இவங்க சும்மா நம்ம இந்த பாருங்க இங்கே இருக்குன்னு ஒரு போஸ்டர்ஸ் 4 கண்ணில் காட்டினா பத்தாது. நீங்கள் இப்படி ஒரு படம் வந்துச்சான்னு மக்களுக்கு தெரியணும்ல, அது தெரியணும். ஏதாவது போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாங்களோ, ஒரு அப்ரிஷியேஷன். இப்போ பாரதிராஜா சார் சொன்னாருங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் வெகுஜன மக்கள் யாராவது அப்படி புதுசு அப்படிப்போம் சார் நீங்கள் அதில் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்களா, அது மனசில் நின்ன மாதிரி ஒன்று. நிறையா வந்து படங்கள் பார்த்து நீங்கள் அப்படின்னு மொழி தெரியாதவங்கெல்லாம் மொழி தெரியாதவங்க வந்து பாருங்க. ஆமாம், ஆக்சுவலி லாஸ்ட் டைம் ஒர்லாண்டோ சப்டைட்டில்ஸ் வந்துடுது ஓடிடியில், அதனால நிறைய பார்க்குறாங்க. இல்லை என்னன்னா நான் இப்போ இந்த ஒர்லாண்டோ வந்து டிசம்பர் வந்து ஒர்லாண்டோ வந்திருந்தேன். என் குழந்தைய கூட்டிகிட்டு க்ரூஸ்க்கு வந்திருந்தோம். அப்போது ஒரு ஃபேமிலி வந்து அவங்க தெரியுது, அவங்க வந்து ஒன்று கர்நாடகாவில் ஆந்திராவாக இருப்பாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. ஒரு ஃபேமிலி வந்து அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. சரி, அஃப்கோர்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா க்ரூஸில் வந்து
நம்ம ஆட்கள் இருக்காங்க. ம். அந்த குரூஸ் எல்லாம் விளையாடுற டைம் தானே. நான் ஒரு கேப் போட்டு இப்படி நம்ம ஜாலியாக இருந்தோம். ஆனால் ஒரு ஃபேமிலி வந்து அப்படி பார்த்தது, நான் வந்து போயிட்டேன். அப்புறம் சிரித்தோம். அப்புறம் மறுநாள் ஈவினிங் பார்த்தா, மறுநாள் வந்து லஞ்சில் வந்து அவங்க டக்குன்னு மறைச்சிட்டாங்க. நீங்கள் அது தெலுங்கில் பேசினாங்க. ம். మీరు ஆக்டர் அப்படின்னா, எஸ் நம்ம படம் பார்த்துட்டாங்க, ம். நம்மளுக்கு தெரியும் அப்படி, நம்ம படங்கள் அங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னு. நான் இப்போ தான் சூஸ்னார் மூவி அப்படி இப்படின்னு தெலுங்கில் சொன்னாங்க. என்னன்னா இப்போ தான் பார்த்தேன். ஆக்சுவலாக நாள் தான் ம். வெப் சீரிஸ் குற்றம் புரிந்தவன் ரிలీజ్ ஆயிருக்கு. பார்த்துருக்கேன். அந்த వెబ్ సిరీస్ பார்த்துட்டு ஐயோயோ ம். మీరు బాగా యాక్టింగ్ చేస్తున్నారు பயங்கரமாக. ம். அது எனக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எனக்கு ஐ நோ அது வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அர்த்தமாக தெரியலன்னா என்ன பேசுகிறாங்கன்னு உணர முடியுது. அது எனக்கு இன்னும் இன்னும் பாராட்டுகள் அப்படி மாதிரி நிறையா ம். நிறைய நம்ம எது மக்கள் சொல்றதுனே வெளியில் தெரியல. ஏகப்பட்டது. ஆனால் என் மனசில் இன்னும் நிற்கிறது வந்து ஆ, மறக்க முடியாது. எவ்வளோ வருடமானாலும் என்னால் மறக்க முடியாது. அந்த அந்த விஷுவல் இருக்குது. நான் சொல்கிறேன் 25 வருடத்திற்கு முன்னாடி ம். அப்படிங்கிற மாதிரி. ம். நான் ஒரு நாடகம் கூத்துப்பட்டியில் பண்ணையில் 2001-2ல் பண்ணையில் கட்டைக்கால் கட்டிட்டு ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே ஒன்று பண்ணோம். தாய் செய்ய அதில் வந்து நான் எம்மனா பண்ணியிருப்பேன். ம். அப்போது ஒரு ஃபெஸ்டிவலில் நாங்கள் அது ஷோ அந்த நாடகம் பண்ணோம். ஒரு கலையரங்கம், ஒரு வாணி மஹால் அங்கே தான். அங்கே பண்ணபோது மேடையில் ஸ்டேஜில் ஏறி அந்த கட்டைக்காலை கட்டி ஓடி வந்து நின்று அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ம். அது பண்ணபோது ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்து மனிதர் வந்து பின்னாடி வந்து ஆக்சுவலி ஃபுட் அது என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிறவங்களுக்கு பின்னாடி சாப்பாடு ம். கடைகள் நிறையா இருக்குது. அது ம். இதுலேயே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஏதோ எனக்கு ஆல்மோஸ்ட் அங்கே போட்டிருந்தாங்க. அங்கே வந்து சாப்பாடு விற்கிறாங்க. சாப்பாடு எல்லாருக்குமே பொட்டில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வாங்கும்போது எங்களுக்கு கூத்துப்பட்டிலேருந்து சாப்பாடு பண்ணிடுவோம். ம். குக் இருக்காங்க, பண்ணி எடுத்து வந்துடுவாங்க. அப்போ நாங்கள் பின்னாடி போய் உட்காரில் அவர் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சி, என்னம்மா பயங்கரமாக பண்ணீங்க அப்படி இப்படின்ட்டு. நான் ஒன்று கொடுத்தா வாங்கிப்பீங்களா அப்படின்னா, ம். ஒரு சாம்பார் சாதம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஆஹா. அது வந்து அவரால் முடிஞ்சதை வாங்கிட்டு வந்தார். எல்லோரும் உட்காந்துருக்கோம். நான் ஒன்று சொன்னேன், ரொம்ப நன்றிண்ணா. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. ம். இல்லை நான் சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுங்களேன் என் முன்னாடி. ம். அவருக்கு அவ்வளோ நான் கொடுக்க அவர் சாப்பிட்ணுன்னு ம். உடனே பிரித்து நான் என்ன பண்ணேன், எல்லாருக்கும் எங்கள் பசங்க ஒரு 7-8 பேர் ஒரு சாதம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன். இருங்க விருன்னு அது வாங்கினவர் டக்குன்னு போய் 2 சாம்பார் சாதம், சாரி 2 எடுத்துக்கினேன், உங்களுக்கு பிடிக்குன்னு எடுத்து வந்தேன், இந்த எல்லோரும் கொடுங்கண்ணா. அவர் சொன்னார், நீ நல்ல நடிகனாக இருக்கிறது வந்து நீங்கள் வந்தது எல்லோரும் கொடுத்தீங்கல்ல, ம். அதுதான் அங்கே கனெக்ட் ஆகுது ம். அப்படின்னு அவர் வந்து. அப்புறம் அவருக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு சாப்பிட்டோம். அது எனக்கு அது மறக்க முடியாத அனுபவங்கள். இது மாதிரி நாடகம் பண்ணும்போது 2-3 விஷயங்கள் 2-3 இருக்குது. விஷயம் நடந்துச்சு. கண்டிப்பாக. சூப்பர். ஆமா, அஜித் சார் உங்ககிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் சொன்னாராமே சுவிட்சர்லாண்டில். சீக்ரெட்னா என்ன, ஆக்சுவலி அவர் ஒரு 2 விஷயம், நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு தெரில. ம். ஒரு விஷயம் பேசணும். நானும் அஜித் சார் வந்து 2-3 விஷயம் நீங்கள் அதை தான் சொல்கிறீங்களான்னு நான் நினைக்கிறேன். ம். ஒன்று வந்து நானும் அஜித் சார், டான்ஸ் மாஸ்டர் ம். தினேஷ், ம். 3 பேரும் சாப்பிட்டுட்டு லேட் நைட் அஜித் சார் ரூம் ஆப்போசிட்டு என் ரூம் இங்கே. நான் இங்கேருந்து அஜித் சாரை கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு 2-3 பேர் நடந்து போனோம். அப்போ அஜித் சார் சொன்னார், நைஸ், ஒரு விதார்த் நீ கல்யாணம் பண்ண நம்ம வருவோம், இங்கே ஃபேமிலியாக வருவோம் அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட் நான் சுவிட்சர்லாந்து போகும்போது, சார் நானும் அப்படின்னு தினேஷ் வாங்க நம்ம ஜாலியாக 3 பேரும் ஃபேமிலியாக வருவோம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசினோம். ஆக்சுவலாக எனக்கு அந்த டயத்தில் பெரிய ஒரு சார் நம்ம ஒரு ஃபேமிலியாக அவங்க கூட அப்படிங்கிறது ஒரு மைண்டில் ஒன்றுது. 2வது வந்து ஷூட் பண்ணையில் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு வேனுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன படம் போகுது, அந்த ஆள் படத்தை பற்றி பேசினோம். அதில் என்ன சொன்னார், இது ஒரு ஹிந்தி படம், இது ஆமீரோட ரீமேக்கு அப்படின்னா. அந்த படம் ஆமாம், அதில் அந்த வில்லன் ரோல் இருக்குல்ல, யார் பண்ணுறான்னு கேட்டார். இல்லை பார்க்க நான் நடிக்கிறேன், அது ஒரு நாள், ஏன்னா அவர் அந்த படம் பார்த்துட்டு போல இருக்கு, ஒரு நாள் தானே நான் நடிக்கிறேன், நீ சொல்லு அப்படின்னாரு. ஆனால் யார் ப்ரொடியூசரில் என்ன பேமெண்ட் மட்டும் சொல்லிடு அப்படின்னு அவர் சொன்னார். நான் அதெல்லாம்
இல்லை நான் சீரியஸாக சொல்கிறேன் பண்ண ஒன்று இவர் சொல்கிறாரு யார் கேமியா மாதிரி வந்து நடிக்க ரெடியாக இருந்தாரா? அது எனக்கு இல்லை அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஏன் அப்போ சொல்லலைன்னா அது ப்ரொமோஷன் ஆகிடும் அந்த படத்தை அவர் நினைக்கணும். நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ சொல்லலாம். அது என்னென்னா இவர் சொன்னார் டாக்டர் சிவா சார், அது ஓகே, ஆனால் நம்ம படத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும். ஏன் நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் விடுங்க, நான் நடித்து நீங்கள் அதை நடித்து ஏன் சார் நீங்கள் சும்மா விடுங்க அப்படின்னா. ஆக்சுவலி நாங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு அங்கே போகிறோம், தினேஷ் நானும் தான் போகிறோம். தங்கராஜ் பயங்கரம் இல்லை அப்படின்னாரு. சார் நீங்கள் வேறு அப்படின்னு. என்ன நீ விடுற, அவரே பண்ணுறேன்னு சொல்கிறாரு, டக்குன்னு பேசிடுங்க, என்னென்னு பேசி கொடுத்து ஒன்று பண்ணிடுங்க. சார் கொண்டுருவாங்க நம்மளை, நான் ஐயோ நினச்சி சார் இல்லைன்னா. ஏன் சார் நீங்கள் வேற, அவர் வந்து ஏங்க அதுவும் வேற இது வேறங்க. அது வில்லன்னா ஹீரோ தாங்க, அது வேற, அது அந்த கதையே வேற. நீங்கள் இதில் வந்து பண்ணுறாருன்னா அவர் அன்பு மிகுதியில் சொல்லலாம். அது அப்புறம் இன்னொன்று வந்து நான் ஒருத்தன் வாழ்க்கைக்காக இன்னொருத்தெல்லாம் போய் அவங்க லைஃப்லலாம் வச்சு விளையாடக்கூடாது. அவர் அன்பின்னு சொல்கிறார். அதெல்லாம் நான் வந்து சார் நீங்கள் வேறு அப்படின்னு. அது இதுதான் இன்னைக்கு இதை சொல்கிறேன், அதில் 2 தான் நடந்தது. எனக்கு எப்படி தெரியும்? நீ சும்மா கேட்டீங்களா? நான் அஜித் சாரோடவா வாழ்ந்துட்டு இல்லை எங்கேயாவது ஏதாவது சொன்னாங்க? இல்லை நீங்கள் அப்படி இல்லை, யாராவது ஒரு துணுக்கு எதுலையா போயிருக்கணும். நிறைய படிக்கிறது இல்லை மேகசின், அதில் ஏதாவது பார்த்துட்டு கேட்குறீங்களான்னு நினச்சேன். நீங்கள் சொன்னாதான் நாங்கள் கரெக்டான விஷயம் வருது அப்படின்னு. சரி, இப்போ ஆக்டிங் இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணோன்னா எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க? இல்லைங்க, எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் டிரைவர் ஆனது. டிரைவர் ஆனா நிறைய நான் ஊர் சுற்றலாம் அப்படின்னு. இப்போ ஓட்டிகிட்டு இருந்தீங்க? நான் வேன், காரு வேன் இதெல்லாம் வச்சு சொந்த வண்டி, ட்ராவல்ஸ் மாதிரி. ஆனால் இப்போ வந்து வந்திருந்தா நான் வந்து ஒரு பிளாக்கர் ஆகிருப்பேன், இது ட்ராவல் பிளாக்கர் ஆகிருப்பேன். ஏன்னா எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து நிறையா எனக்கு அந்த ஆக்சுவலி நான் ட்ராவலிங் இதில் யூடியூப்பில் பார்க்குறது அதிகமாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஷேர் பண்ணுறாங்க, அது பிடிக்கும் எனக்கு. ஒவ்வொரு நாடும் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 40-50 நாடு போயிருக்கேன். நான் அப்படி போயிருந்தேன், நானும் ஒரு கேமரா தூக்கிட்டு மக்களை பார்த்தீங்களா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பேசி இன்ஃப்ளூயன்சரை மாறி அதில் எனக்கு பிடிச்ச தொழிலில் வருமானம், ஏன்னா வாழணும், வருமானம் தேவை. அடுத்து நமக்கு என்ன பிடிச்சது டெஃபினட்டாக பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராவலிங்கிறதே, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதை தான் செஞ்சுருப்பேன். ஆக்டிங் அதோட ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங் ஆஃப் கோர்ஸ் vlogல 2மே பண்ணலாமே, ஒரே சுத்தி பார்க்கலாம், ஆக்டிங் அதுல இருந்து அப்படியே ஆக்டிங் வந்திருக்கலாம். தெரியல, எப்படியோ ஒன்று பண்ணியிருப்பேன். நீங்கள் கேட்டீங்க என்ன ஆயிருக்கும், ஒருவேளை இப்போ இருந்து அப்படி ஆக்டராக இல்லைன்னா இப்போ நான் அதை பண்ணியிருப்பேன்னு தோணுது எனக்கு. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் நிறைய கொடுத்துருக்கீங்கல்ல, ஒரு ஆக்டர்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும், இதை தவிர எல்லாமே கேட்குறாங்க, அந்த மாதிரி அந்த கேள்வி என்ன? எல்லாத்தையும் கேட்டியம்மா அப்படிங்கிறீங்க? இல்லை எனக்கு அப்படி திடீர்னு கேட்கல. ஒரு ஆக்டர் கிட்ட இந்த கேள்வியை தான் கேட்கணும் கரெக்டாக, ஆனால் அதை கேட்க மாட்டேங்கிறாங்களே. இல்லை ஆக்டர்கிட்ட வந்து நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா தெரியலையே, என்ன இதை ஏன் கேட்கணும், இது எனக்கு நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னல, எனக்கு கேட்கக்கூடாதுங்கிற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சால் பதில் சொல்ல போகிறேன், தெரியலன்னா இதுதான் கேட்கணும் அதுதான் கேட்கக்கூடாது அப்படிலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆக்டர்கிட்ட இப்போ நம்ம சொல்லுவோம் பொதுவாக வந்து இப்போ அரசியலை பற்றி கேட்பாங்க ஆக்டர்ஸ். எனக்கு என்ன அரசியல் வந்து ஆக்டர் இல்லை, மனுஷனாக இங்கே வாழ்கிற எல்லார்ட்டையும் கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் பார்வையில் என்னங்கிறது தானே. அதனால் வந்து எனக்கு இது கேட்கக்கூடாதுலாம் கிடையாது. நான் எப்போவுமே எந்த கொஸ்டினுக்கும் வந்து இது ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க அப்படிலாம் நான் சொன்னது கிடையாது. எனக்கு தெரிஞ்சால் பதில் சொல்ல போகிறேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல போகிறேன். நான் எங்கேயும் இது 16 வருஷமாக நான் எங்கேயும் வந்து நான் என்ன கேட்குறேன்னுலாம் சொல்லுவாங்க சில பேர் கூட வந்து, எல்லாரும் இல்லை, சில நபர்கள் எங்கேயோ வந்து சார் என்ன இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். நீ கொஸ்டின் எனக்கு தேவையே இல்லை, இதுவரை நான் கொஸ்டின் வாங்கி நான் ஒருத்தருக்கு பதில் சொன்னது கிடையாது. நான் சொல்லுவேன், எனக்கே
நீ கேட்கும்போது எனக்கு ஆக்சுவலி எனக்கு எது சுவாரஸ்யப்படுத்தும் அப்படின்னா என்னை யோசிக்க வைக்கிறது, என்னை வைக்கிறது. நான் வந்து எனக்கு பதில் நீங்கள் ஒன்று கேள்வி கேட்டு அதுக்கு நான் பதில் வச்சுருந்தேன்னா நான் வந்து அது ரொம்ப ரெடிமேடாக இருக்கும், ரொம்ப இது சொல்லலாமா அப்படின்னு அப்படிலாம் இருக்கும். எனக்கு அப்படி இல்லை, நம்ம ஒரு சின்ன உரையாடல் தானே இது, அதனால லிமிட்டே கிடையாது. ரேபிட் ஃபயர் ரவுண்ட் சார், டக் டக்குன்னு நீங்கள் சொல்லிடலாம். மைனா சுருளி ஆர் குற்றமை தண்டனை ரவி? எனக்கு குற்றமை தண்டனை ரவி தான். ஏன்னா அது ரொம்ப 2 விஷயம் இருக்குது. இதுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்கிறதுனால எனக்கு அவன் ரொம்ப ஜாஸ்தியாக, அதனால அதில் கொஞ்சம் ஜாஸ்தி. தேட்டரா சினிமாவா? ரொம்ப மனசுக்கு நிறைவானது தியேட்டர் தான். அதில் சினிமா வந்து எனக்கு ஒரு நல்ல புகழ் கொடுத்துருக்கு, பணம் கொடுத்துருக்கு. தியேட்டர் வந்து அதுக்கு ஒரு திருப்தி கொடுத்துருக்கு. அப்படி திருப்தின்னு இல்லை, அது வேற, அது ஒரு மாதிரி. அது என்ன சார் அந்த வேற? எல்லாரும் வேற அப்படிங்கிற இல்லை. ஆக்சுவலி நான் இங்கே இப்போ அவ்வளோ தூரம் வேலை செய்கிறேனான்னு எனக்கு தெரியல. தியேட்டரில் எல்லாமே நான் தான் வேலை செய்யணும். என் மூளை எப்போதுமே அந்த ரோலுக்காக வந்து இது இப்படி இருக்கும் அப்படி இருக்குமா, டீ சாப்பிட்டா அதை சாப்பிட்டா தூங்கினா அதுக்குள்ளே இருப்போம். இது நம்மளை யோசிக்கிறதுக்கு சினிமாவில் நிறைய வாழ்க்கையாவே மாறிடும். அதனால தியேட்டர். லீட் ஆக்டரா நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, கேரக்டர் ரோல் நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இனிமேல்? இல்லை, எனக்கு இப்படி அப்படின்னு இல்லை, 2 விஷயம் இருக்குது. நான் லீடாக நடிக்கிறது கூட ஒரு கேரக்டராக தான் பண்ணுறேன். நான் அது வந்து அது ஒரு ஹீரோன்னு வைக்கிறது இல்லை. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, கேரக்டர் பண்ணும்போது நிறைய படம் கிடைக்கும், நிறைய க்யூட்டான கேரக்டர்ஸ் கிடைக்கும் இருக்கு. ஸ்கிரிப்டுக்காக எஸ் சொல்வீங்களா, டைரக்டர் பார்த்து எஸ் சொல்வீங்களா? கண்டிப்பாக ஸ்கிரிப்ட். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம் உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் அப்படின்னா? குற்றமே தண்டனை தான். ஒரு டேரக்டர் கூட திருப்பியும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுற டேரக்டர்? அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து மணிகண்டன் கிட்ட இருக்கு, நிதிலன் கிட்ட இருக்கு, சுரேஷ் சந்தியா இல்லை இறந்துட்டார், அவர்கிட்ட இருக்கு, இவர் நம்ம பாரதிராஜ் சார் அவங்களும் இல்லை, அவங்ககிட்ட இருக்கு. ரொம்ப முக்கியமாக என்னுடைய இயக்குனர் பிரபு சாலமன், அவர் கூட இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் அப்படின்னா என்னுடைய இயக்குனர் நந்து, தொட்டுப்பார் ஃபஸ்ட்டு படம் பண்ணார். ஒரு நல்ல பிரில்லியன்ட் டைரக்டர். அவர் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அவர் நினச்சதை இன்னும் சினிமாவில் கொண்டு வர முடியலன்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து அவர் காரணம் இல்லை, மித்த எல்லாமே காரணம். அதனால் இந்த ஒரு ஆக்டரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்படிங்கிற ஒரு ஆள்? எனக்கு ரொம்ப ஆசை வந்து கமல் சார் தான். கிரண் ஒரு ஆர்டிஸ்ட்டு, எவ்வளவோ படம் பண்ணியிருக்காங்க, அது கூட மனசில் நிற்கல. இன்னும் அன்பே சிவம், அந்த தியேட்டர் சீன், இந்த ப்ரொஜெக்ஷன் ரூமில் இருந்து ஒரு கான்வர்சேஷன் ரூம், நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு படம். அதுக்கு காரணம் கமல் சார். அப்படி ஒரு ஜாம்பவான் உள்ளே இருந்தால் வேறு யார் வேணாலும் நடிக்கும், எல்லாமே நடிக்கும்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம். அதனால எனக்கு அவர் கூட. அடுத்த படம் என்ன சார்? ரேவதி மேடம் நானும் நடிச்சிருக்கோம். லிஜோமால், கேஎஸ் அதிகமான் டைரக்ஷனில் லைஃப்னு மூவி, பியூட்டிஃபுல் மூவி, பியூட்டிஃபுல். ஆமாம், லைஃப். அது செம படம். நான் முன்னாடியே சொல்கிறேன், பிளாக் பஸ்டர் ஹிட்டு. பிளாக்பஸ்டர் ஹிட்டு. அந்த ஹிட்டும் வந்துருச்சு. இப்போ அப்போ ஹிட்டும் வந்துருச்சு, அவார்டும் வந்துருச்சுன்னு அடுத்த முறை நம்ம உங்களை பார்க்கும்போது பேசுவோம். தேங்க்யூ சார், உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி.